வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். இன்னைக்கு நான் ஒரு பதிவு வெளியிட போகிறேன். என்ன பதிவுன்றதை சொல்லிடுறேன். அதாவது, வங்கியிற்கு பயந்து கொண்டு நாங்கள் ஒளிந்து கொண்டு வாழ்கிறோம். நாம ஏன் நம்ம நாட்டை நம்ம ஒழியணும்? சரி, வங்கியர் அப்படி என்னதான் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க? என்ன கழுத்தை வாங்கிடுவாங்களா? இல்லை வேற என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்ற பதிவு மட்டும் இல்லாமல், வங்கியர் எடுக்கும் நடவடிக்கையெல்லாம் தோல்வின்னு அவர் பதிவு போட்டேன். உண்மையிலே தோல்வி தான். ஆனால் வங்கியர் எடுக்கும் நடவடிக்கை முதல்ல மக்களுக்கே புரியலன்னு சொன்னாக்கா என்ன? இப்போ மக்கள் புரிஞ்சுக்கணுமே. அப்போ எந்த சட்டத்தின் கீழ் ஒரு வங்கியில் லோன் கட்டாதவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்? அதுதான் இந்த பதிவு. இந்த பதிவு நான் இப்போ ஒரு தனி இடத்துல போடுறேன். என் வீட்டில் தான் இதுவும். ஏன்னா அலுவலகம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 19/7/2021 சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குனாக்கா, ஃபைனல் ஹியரிங் கேசஸ், அதாவது முடிவு பெறும் வழக்குகளை மட்டும் ஆஜராக வக்கீல்கள் வர வேண்டும், மறு உத்தரவு வரும் வரை. இது இந்த மாதம் 31 வரை அமலில் இருக்கிறது. முக்கியமான வழக்குகளை தவிர வேறு வழக்குகளுக்கு வெறும் வாய்தா மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த பதிவு கொஞ்சம் சத்தம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வால்யூம் வச்சு கேளுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ வங்கிகள் கொடுக்கும் கடன்கள் 2. ஒன்று செக்யூர்டு, இன்னொன்று அன்செக்யூர்டு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று பாதுகாக்கப்பட்டது, இன்னொன்று பாதுகாக்கப்படாதது. பாதுகாக்கப்பட்டதுன்னா என்னங்க? நம்ம இந்த வீட்டு லோனு, இந்த வண்டி வாங்கியிருப்பீங்க, நம்ம இந்த 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் ஆட்டோ, காரு, ஜேசிபி, அறுவடை இயந்திரம், டிராக்டர் இப்படின்னு வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் செக்யூர்டு லோனு. அன்செக்யூர்டு லோனை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, கிரெடிட் கார்டு. இதில் மெயினாக இருக்கிற பிரச்சனையே கிரெடிட் கார்டு தான். ஏன்னா கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் பாதிக்கு பாதி லாபம் அதில். ஏன்னா நீங்கள் கட்டாமல் போனீங்கன்னா வட்டிக்கு மேலே வட்டி போட்டு ரொம்ப அதிகமாக கொண்டு வந்துடுவாங்க. சரி, இப்போது வங்கியர் எடுக்கும் நடவடிக்கை என்ன? சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான் வங்கியருக்கு பயந்துட்டு ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் கிரெடிட் கார்டு எடுத்துட்டேன். சார், கிரெடிட் கார்டு எடுத்தால் நீங்கள் ஏன் சார் ஒளிஞ்சு வாழணும் அப்படின்ற கேள்வி ஒரு நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவருக்காக தான் அந்த பதிவை. ஏன்னா இப்போ நாளைக்கு சானிடைசேஷன்லாம் பண்ணி ஆஃபீஸை க்ளீனாக திறந்துருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நான் ஏன் போடுறேன்னா, அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டார். நான் தற்கொலை செய்து கொள்ளும் நிலையில் இருக்கிறேன். இந்த மாதிரி கிரெடிட் கார்டுனா என்ன? கடன் அட்டை. கடன் அட்டை கொடுத்துருக்காங்க, அதுக்காக நீ ஏன் சார் ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க? என்ன? இல்லை சார், அவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது எல்லாமே யார்? அவங்களும் மனுஷங்க தான், நாமளும் மனுஷங்க தான். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை என்ன? அவங்க ஒரு இயந்திரம் போல் செயல்படுகிறார்கள். நான் ஜெயிலுக்கு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. கிரெடிட் கார்டு கட்டலை, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னை போலீஸ் கூட சமரசம் பேசுவாங்க. போலீஸ் என்கிட்ட எழுதி வாங்கிப்பாங்க, இதனால் பணம் கட்ட சொல்லுவாங்கன்னு. அதனால தான் பயந்து ஒழிஞ்சிக்கிறேன்னு. முதலில் ஒன்றை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறையினர் வேலை சட்டம் ஒழுங்கு, கிரைம், இந்த 2ம். அப்புறம் இதர காவல்துறையினர் நிறைய டிவிஷனில் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், ஜாப் ராக்கெட்டிங், வேலை வாய்ப்பு மோசடி, விபச்சார தடுப்பு பிரிவு, இப்படின்னு போலீஸுக்கு இந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்களே தவிர, அரசாங்கமோ, தமிழக அரசாங்கமோ, மத்திய அரசாங்கமோ வங்கிகள்கிட்ட வாங்கின கடனை வசூல் பண்ணி கொடுங்கன்னு யார்ட்டையுமே சொல்லலை. இன்னும் கேட்டால், அப்படி ஒரு காவல்துறை ஆய்வாளர், அப்படி ஒரு இன்ஸ்பெக்டர், அப்படி ஒரு எஸ்ஐ உங்ககிட்ட எழுதி வாங்கினாரு, இந்த பணத்தை எவ்வளோ நாள் கொடுத்துட்றான்னு சொன்னாலே வச்சுங்க, அது செல்லத்தகாத ஒரு ஒப்பந்தம், செல்லத்தகாத ஒரு செயல்பாடு. இதை நான் சொல்லலை, இந்திய சாட்சிய சட்டம் செக்ஷன் 25 சொல்லுது, காவல்துறையிடம் எழுதி கொடுக்கும் எதுவுமே செல்லாது என்று. அப்படி இருக்கும்போது நான் ஏற்கனவே, அதாவது ஒருவருடைய விஷயத்தை பண்ண சொல்கிறேன். அதாவது நான் கிரெடிட் கார்டு வாங்கிட்டேன். எனக்கு மினிமம் பேலன்ஸ் 75,000. ஆனால் அவர்கள் 3,50,000 சொல்கிறாங்க. திடீர்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, திடீர்னு ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க. நான் போனேன். நான் போனதில் என்னை நீ எப்போ பணம் கொடுப்ப, இதனால் பணம் கொடுத்து செட்டில் பண்ணிவிடு, இல்லைனா பிரச்சனை வரலாம் செய்யணும் காவல்துறை அதிகாரி சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆயிடுச்சு. அப்போ மக்கள் எவ்வளோ அறியாமையில் இருக்காங்க. காவல்துறைக்கு இடப்பட்ட போலீஸ் என்ன பண்ணணும்? சட்டம் ஒழுங்கு எப்பவுமே ஒரு மாநகராட்சியிலும் சரி, சட்டம் ஒழுங்கு மற்றும் கிரைம், இது 2 தான் இருக்கும். சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பது. சண்டையோ சச்சரவோ சாவடியோ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஒருவன் குடித்து விட்டு ரோட்டில் இருந்து பிரச்சனை செய்கிறான் என்றால் 75 செக்ஷன் மேலே போடலாம், சிட்டி போலீஸ் ஆக்ட். புரியுதுங்களா? அதிகபட்சமாக அவன் யாரையாவது தடுத்தாலோ தடுத்து நிறுத்தினாலோ முறையற்ற சிறை வைப்பு, அதாவது 341 இதை செய்தாலோ
அவன் மீது 7(1)A CL ஆக்ட் இதை போட்டு அவன் ரிமாண்ட் பண்ணலாம், ஒரு நாள் வந்துடுவான். இது மினிமம் சட்டம். இது மினிமமா ஒருத்தவங்க போடுற மேல 75 கேஸ்ன்னு சொல்லுவாங்க. 75 கேஸ் வந்து பெயிலபிள். இதுலயும் நிறைய விஷயம் நடக்குது. அதாவது ஒரு 75 சிட்டி போலீஸ் ஆக்ட்ல 75 செக்ஷன்ல கேஸ் போட்டாங்கன்னா அவங்க ஃபைன் கட்டணும். அந்த ஃபைனை வந்து கொண்டு போயிட்டு ஒரு மொபைல் கோர்ட்ல கட்டணும். ஆனா காவல்துறை என்ன பண்றாங்க, அந்த காசு அவங்க வாங்கிட்டு அவங்களே வந்து இவங்களோட ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து மொபைல் கோர்ட்ல ஃபைன் கட்டிடுறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்னவென்றால் ஒரு 6 மாதம் சிறை தண்டனை, அவ்வளவுதான். அதற்கு வந்து இவங்க ஃபைன் கட்டிடுறாங்க, அதனால வெடி வந்துடுறாங்க. ஸோ 75 கேஸ் போடுறாங்க. 75 கேஸ் போடுறாங்கன்னா இதுதான் சிட்டி போலீஸ் ஆக்ட், அதாவது மாநகர காவல் சட்டம். இது ஒவ்வொரு மாநகரத்துக்கும் உள்ள காவல் சட்டம் 75 ஆக்ட். 75 மேலே போனால் ரிமாண்ட் பண்ணோம்னா 75 7(1)A CL ஆக்ட் இதில் போட்டு ரிமாண்ட் பண்ணால் தான் உண்டு. அதில் கூட ஒரு நாளில் பெயில் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட சட்டம் தான் வந்து அமலில் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கிரெடிட் கார்டு கட்டலை என்னை வச்சு ஒருத்தர் ஒரு காவல்துறையினர் பேசுகிறான்னு சொன்னால் அது சட்டவிரோதம். ஏனென்றால் கிரெடிட் கார்டு என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் என்பது சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம். பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய ஒப்புதலின் பேரில், வங்கியரின் ஒப்புதலின் பேரில் கொடுக்கப்படும் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக பெறப்படும் அட்டையே கடன் அட்டை. கடன் அட்டை மூலமாக நீ கடன் வாங்கினாக்கா உங்களை ஏன் போலீஸ் பிடிக்க போகுது? நீங்க தலைமறைவா வாழ்றீங்க. ஏன்னா போலீஸ் வந்து இதுக்கெல்லாம் வந்து மத்தியஸ்துக்கு வரவே கூடாது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 420 406 மேட் அவுட், அதாவது கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டும் மோசடியும் வந்து மேட் அவுட் ஆனாதான் எஃப்ஐஆரே போட முடியும். வங்கியர் கேஸ் அப்படிலாம் போட முடியுமா? அதாவது நான் வங்கியில கடன் வாங்கிட்டேன், என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், பஜாஜ் ஃபின்சர்வ் எடுத்துங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமான கிளைகளை வைத்துக்கொண்டு நமது இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி என்று சொல்லக்கூடிய பாண்டிச்சேரி, யானம், மாஹி உட்பட எல்லா பகுதிகளிலும் வந்து அவங்க கலெக்ஷன் ஏஜென்சி வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க போன உடனே கடனையும் கொடுத்துட்றாங்க. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஆள், அந்த ஒரு சிஇஓ, அந்த ஒரு பஜாஜ் ஃபின்சர்வ் பூனே, அகமது நகரில், வீமன் நகரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பஜாஜ் ஃபின்சர்வ் நிறுவனம் ஒருவனை சிறையில் தள்ளி அவனை சிறை தண்டனை அனுபவிக்க வைக்க ஆசைப்படுமா, அல்லது அவனிடமிருந்து பணத்தை விடுங்க ஆசைப்படுமா? இந்த கேள்வி நீங்க ரெண்டு பார்வையா பார்க்கணும். நாம ஜெயிலுக்கு போயிடுவோம். நீங்க ஜெயிலுக்கு போறதுனால கடன் கொடுத்தவனுக்கு என்ன லாபம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சிறைக்கு போறதுனால கடன் கொடுத்தவனுக்கு என்ன லாபமும் கிடையாது. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து பணம் கட்டினால் உங்களிடம் ஏதாவது இருந்தால் அதை பிடுங்கிக் கொள்ளலாம் என்பது ஒரு சட்டம். இப்போ சொல்லுங்க, இப்போ நான் இருக்கேன், இப்போ நானே ஒரு கடன்காரன், கடன் கொடுக்குறான்னு வச்சுங்க. நான் ஒரு ஃபைனான்சியர் சார், ஒருத்தங்க கடன் கொடுத்துருக்கேன். இப்போ அவனோட செக் கொடுத்துருக்கான், நான் அதை வந்து பவுன்ஸ் பண்ணி அவன் மேலே கேஸ் போடுறேன். இந்த கேஸும் பல வருடங்களாக நடக்குது. இது முக்கியமா இல்லை அவங்ககிட்ட வந்து சொத்தை வந்து பிடுங்கிறது முக்கியமா? ஸோ சிவிலா கிரிமினலா, இதுல எது மெயின்? அங்கதான் நிக்கணும். இப்போ சிவில் சட்டம் என்பது வேறு, கிரிமினல் சட்டம் என்பது வேறு. இப்போ கிரிமினல் சட்டப்படி கொலை செய்தால் 3 மாதத்துல அவங்களுக்கு பெயில், ஏன்னா சார்ஜ் ஷீட் போட முடியாது. புரியுதுங்களா? அதே போல ஒரு திருட்டு, ஒருத்த வந்து ஒரு செல்போனை திருடிட்டான், ஒரு 379 எஃப்ஐஆர் போடுறாங்க அவன் மேல, அவனுக்கு 2 நாள்ல பெயில், வெளியே வந்துடுவான். ஸோ கிரிமினல் குற்றங்களுக்கெல்லாம் ஈஸியாக வெளியே வந்துடலாம். புரியுதுங்களா? சில சட்டங்களில் வெளியே வர முடியாது. அது NDPS என்றக்கூடிய சட்டங்கள், போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய சட்டங்கள், அதெல்லாம் NDPS, இந்த நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட்னு சொல்ற சட்டங்களை வெளியே வர முடியாது. அதே மாதிரி போக்சோ என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்தில் வெளியே வர முடியாது. புரியுதுங்களா? இதர சட்டங்களை வெளியே வந்துடலாம். அப்படி வங்கி உங்க மேல வந்து உங்களை உள்ள வைக்கணும் நோக்கத்தோட அவங்க செயல்படவே மாட்டாங்க. ஏன்னா கார்பரேட் கம்பெனி எப்பவுமே உங்ககிட்ட இருந்து பணத்தை வசூல் செய்யத்தான் நினைப்பாங்களே தவிர உங்களை உள்ள தூக்கி போட மாட்டாங்க. நான் அந்த நண்பருக்கு சொன்ன அறிவுரை என்னவென்றால், நீங்கள் தலைமுறை வாழ்க்கை வேண்டாம், வெளியே வாருங்கள். வெளியே வாங்க. வெளியே வந்தா தானே. இப்போ அதற்காக வங்கியர் தேர்ந்தெடுக்கும் சட்டம் என்ன? இப்போது இந்தியாவில் கிரிமினல் மேஜர், கிரிமினல் மைனர் என்ற சட்டங்கள் இருக்கிறது. கிரிமினல் மேஜர் என்றால் என்ன? கிரிமினல் மேஜர் அதாவது குற்றவியல் சட்டங்களில் முதன்மை சட்டங்கள் என்ன? EPCO என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் IPC, அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம், அதன் பிறகு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம். இதுதான் கிரிமினல் மேஜர். கிரிமினல் மைனர் என்றால் என்ன? கிரிமினல் மைனர் என்றால் சிறு சிறு சட்டங்கள். தமிழ்நாட்டில் எச்சில் துப்புவோர் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதே போல பிச்சை எடுப்பவர்கள் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, பிச்சைக்காரர்கள் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதன் பிறகு விபச்சார தடுப்பு சட்டம், AVS என்று சொல்லக்கூடிய ஆன்டி வைஸ் ஸ்குவாட், அதாவது விபச்சார தடுப்பு சட்டம், அதுக்கு தனி போலீஸ் இருக்கு.
அது தனி சட்டங்கள் இருக்கிறது. அதே போல கிரிமினல் மைனர் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட், அதாவது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல். அதாவது ஒரு போக்குவரத்து இயந்திர போக்குவரத்து சம்பந்தமான விஷயங்களை வந்து அடிச்சு உடைக்கிறது, ஒருத்தர் வீட்டுக்குள்ள புகுந்து அவரோட பொருட்களை அடிச்சு உடைக்கிறது, இது தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட். அதே போல பொது சொத்துக்கு தீ வைப்பது 436 ஐபிசி அல்லது 435 ஐபிசி, இதெல்லாம் வந்து கிரிமினல் மேஜர் அண்ட் கிரிமினல் மைனர்ல வருது. ஸோ இந்த கிரிமினல் சட்டம் எல்லாம் தேர்ந்தெடுக்காம வங்கியர்கள் தேர்ந்தெடுக்கும் சட்டம் என்ன? இப்பதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க, முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது கடன் அட்டை என்று சொல்லக்கூடிய அந்த கிரெடிட் கார்டு. அந்த கிரெடிட் கார்டு புரியுதுங்களா? ஏன்னா அதுல நீங்க ஏற்கனவே நீங்க ஆன்லைன்ல ஆப்ல வாங்கியிருக்கலாம், இல்ல வங்கியை உங்களை தொந்தரவு பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன? உங்களுக்கு நாங்கள் பணம் வழங்குகிறோம், ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் தினத்துக்குள் அதை நீங்கள் செலுத்திவிட வேண்டும். அப்படி செலுத்திவிடவில்லை என்றால் உங்களுக்கு இத்தனை பர்சன்ட்ல இருந்து இத்தனை பர்சன்ட் போகும் அப்படின்னு ஒரு சரத்து இருக்கும். அதில் நீங்க சைன் பண்ணியிருப்பீங்க. எப்பவுமே ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி அதை வந்து கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், அதாவது கம்பெனிகளை பதிவு செய்யும் ஒரு அரசு இயந்திரத்திடமிருந்து நீங்கள் அதை பதிவு பெற்றிருந்தால், நீங்கள் சொல்லும் எந்த ஷரத்துக்கும் உட்பட்டு அவர் கையெழுத்து போட்டிருந்தால் அந்த சட்டம் செல்லும். இப்போ அதை வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் இந்த பிலட்ரான் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த பிலட்ரான் இந்தியா, அதே போல ஈக்விடாக்ஸ் என்ற நிறுவனம், இந்த 5 ஸ்டார், இது போன நிறுவனங்கள்லாம் வந்து வழங்குறதுக்கு காரணமே ஆர்பிஐ சொல்ற நாம்ஸ் என்ன? சரி, ஆர்பிஐ சொல்ற நாம்ஸ் என்ன சொல்லுது? நீங்க சொல்றது ஷரத்துக்கு ஏத்துக்கிட்டு அவன் கையெழுத்து போட்டுக்கிட்டா அந்த ஒப்பந்தம் செல்லுமா? அது ஒரு செல்லத்தகுந்த ஒப்பந்தமா அல்லது செல்லத்தகாத ஒப்பந்தமா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, தமிழ்நாடு கந்துவட்டி சட்டம். இப்போ தமிழ்நாடு கந்துவட்டி சட்டம் 2003 படி ஒரு ஹெச்டிபி போட்டிருக்கிற ஒரு முழுசா நான் அனலைஸ் பண்ணேன். அதில் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு போடப்பட்ட வட்டி அதீத வட்டி. அப்போ அவர்கள் மீது வழக்கு துறக்க முடியுமா? இங்கு நிற்பது என்னவென்றால், கம்பெனி நிறுவனங்கள் சட்டத்தின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் ஆர்பிஐயின் அங்கீகாரத்தை பெற்று நீ எவ்வளவு வட்டிக்கு வேணா விடலாம், நாங்க கண்டுக்க கூடாதுன்னு சொல்ற ஆர்பிஐ நாம்ஸ் முக்கியமா, இல்ல தமிழ்நாடு கந்து வட்டி சட்டம் உயர்ந்து நிற்குமா, இல்ல இந்திய அரசியல் சட்டமா? இந்திய அரசியல் சட்டத்தில் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இதுக்கு நான் வர்றேன். இப்போ தலைமறைவாக இருந்து கொண்டு அவரை வந்து நீங்க வெளியே வாங்க, முதல்ல நீங்க வெளியே வாங்க, வந்துட்டு உங்க பிரச்சனை என்னன்னு கேளுங்க அப்படியே வெளியே வர வச்சேன். அவர்கள் மீது வந்து எந்த விதமான கிரிமினல் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னு கேட்டுங்க, இப்ப இருக்கக்கூடிய பைனான்ஸ் நிறுவனங்கள்லாம் பணம் கொடுத்துட்டாங்க, உங்ககிட்ட இருந்து அதீத வட்டி வேணும். அதாவது கடைசி வரைக்கும் உங்களால லோனை வந்து கேன்சலே பண்ணக்கூடாது, என்ஓசியும் கொடுக்கக்கூடாது, இசிஎஸும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஒரே சமயத்துல அந்த நபருக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் இருக்கு, அந்த பேங்க் பேர் ஆக்சிஸ் பேங்க், கோடம்பாக்கம் பிரான்ச். அவங்க என்ன பண்றாங்கன்னா இசிஎஸ் ஃபார்ம்ல சைன் வாங்கிக்கிறாங்க. அந்த இசிஎஸ் ஃபார்மை வந்து ஒரு மாசத்துல 4ஆம் தேதி ப்ரொடியூஸ் பண்ணும்படி போட்டுக்கிறாங்க. ஆனால் கீழே ஒரு சரத்து போட்டிருக்காங்க, என்னன்னா நாங்கள் 4ஆம் தேதி என்று இந்த செக்கை போடுவோம், அப்படி பணம் வரவில்லை என்றால் அடுத்த 7 நாட்களில் திரும்பவும் போடுவோம், அது வரவில்லை என்றால் அடுத்த 7 நாட்கள், ஒரு வாரத்துல மொத்தம் ஒரு 7 நாட்கள் இருக்கு. இந்த 7 நாட்கள்ல வந்து 4 பவுன்ஸ் சார்ஜஸ். அதாவது இதுல 2 பக்கமும் வந்து கடன் வாங்கினவங்க பாதிப்பு. எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ ஆக்சிஸ் வங்கி வந்து நிறுவனம் வந்து ஒரு செக்கை பவுன்ஸ், ஒரு இசிஎஸ் நீங்க கிராஸ் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அது வந்து இசிஎஸும் ஈக்குவல் டு செக்கு. நீங்க 12 செக்கு கொடுத்து போல ஒரு செக்கை வந்து கிராஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிடலாம், அது இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். புரியுதுங்களா? இப்போ இவன் என்ன பண்றான்னா, இவன் வந்து ஒரு செக்கு பவுன்ஸ் ஆனாக்கா 875 ரூபா சார்ஜ் வந்து இந்த போடுறான். ஸோ ஒரு மாசத்துக்கு 4 தடவை போட்டாக்கா 2500 ரூபா அக்கௌண்ட்ல ஏற்றிடுவான். நீங்க எல்லாரும் கேட்குறீங்க, சார் நான் கடன் வாங்கினதே வந்து 1.5 லட்ச ரூபா தான் வாங்கியிருக்கேன், நான் இது வரைக்கும் 1.25 லட்சம் கட்டிட்டேன், ஆனா என் அக்கௌண்ட்டை வந்து 2 லட்ச ரூபா காட்டுது அப்படின்னா அது காரணம் இந்த இசிஎஸ் பவுன்ஸ் சார்ஜஸ், அப்புறம் லேட் பேமெண்ட் சார்ஜஸ். சரி, இவன் தான் ஒரு சைடு பண்றான்னாக்கா வங்கியர்கள். இப்போ வங்கியர்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகள், நாட்டுடைமை ஆக்கப்படாத வங்கிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐபி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுடைமை, பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாமே நேஷனல் வங்கிகள். அவங்க வந்து கம்மியாகும். கொஞ்சம் ஆக்சிஸ் பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நீங்க 10,000 கொடுத்தா நீங்க எந்த ப்ரூஃபும் கொடுக்க தேவையில்ல, உங்க டைரக்டா வந்து உங்களுக்கு வந்து லிக்க கொடுத்துருவான், கார்டை கையில் கொடுத்துருவான். ஸோ இந்த நாட்டு சிட்டிசன் இல்லாம வெளிநாட்டு சிட்டிசன் வந்தாலும் சரி, ஏன் ஒரு தீவிரவாதியே வந்து கேட்டா கூட சரி, 50,000 பணம் கட்டினா உடனே அவனுக்கு கார்டு கையில் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட வந்து ஒரு சரத்தை வச்சிருக்கிறது ஆக்சிஸ் பேங்க். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேங்க்குக்கும் அவனோட சார்ஜஸ் வந்து அதிகப்படுது. இப்போ நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் கம்மியாக போட்டாலும்
இவங்க ரெண்டு பக்கம் இப்போ அந்த நான் சொல்றது ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வாங்கின நபரை பத்தி சொல்றேன். அந்த நபர் மேல அந்த செக்கு, அதாவது அவர் பர்சனலாகவும் வாங்கியிருக்காரு, இதுவும் வாங்கியிருக்காரு கிரெடிட் கார்டும். இது என்ன ஒரு கொடுமைன்னா, கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு அந்த கிரெடிட் கார்டை ஒழுங்காக கட்டினதுனால அதை பேஸ் பண்ணி ஒரு ஜம்போ லோன், இது ஒரு ஜம்போ லோன் ஒரு பேர் வச்சிருக்கானுங்க. இவங்கெல்லாம் புது புதுசாக ஒரு பேர் வைப்பானுங்க. ஜம்போ லோனு, நான் அப்புறமா இல்பென் கேட்டு, அதுக்கப்புறம் இந்த கேசி லோனு, நிறைய ஒரு பேர் இருக்கு புதுசு புதுசாக. பிளாட்டினம் கார்டு, நம்ம வைரம் தங்கம், இதெல்லாம் கார்டு, இதெல்லாம் ஒரு கார்டு பேர். இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதில் ஒரு ஜம்போ லோனு. இப்போ நீங்கள் இது வரைக்கும் வச்சதெல்லாம் இனிமேல் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ பொதுமக்களுக்கு தாம் எதில் கையெழுத்து போடுகிறோம் என்று எந்த விதமான ஒரு விழிப்புணர்வும் இல்லை. இதுதான் உண்மை. இப்போ காட்டின இடத்துல பணம் வேணுன்றதுக்காக காட்டின இடத்துலலாம் கையெழுத்து போட்டுறீங்கல்ல, அதுல என்னென்ன போட்டிருக்குன்றதை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு கந்து வட்டி சட்டம் சொல்றது வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, என்ன சார் இது கந்து வட்டியோட அதிகமா இருக்குதுன்னு. தமிழ்நாடு கந்து வட்டி சட்டம் வந்து நீங்க ஒரு கடனை கொடுத்திருந்தால் அந்த கடனுக்கு தனிநபருக்கு 1.5%, வியாபாரிகளுக்கு 2%, அதற்கு மேல பணம் அதீத வட்டியும் தண்டனையும் உண்டுன்னு சொல்லுது. ஆனா ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் கம்பெனி ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவங்க ஒத்து வந்தாக்கா நீங்க சைன் பண்ணி கொடுக்கலாம், நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நாளைக்கு எதிராக நிற்கும் அப்படின்னு சொல்லுது. சரி, இதையெல்லாம் விட்டுருவோம். இப்போ இந்த கடன் வாங்கினவனோட கடன் வந்து அதீத கடனாக மாறிடுச்சு. இப்போ அவனால ஒன்றும் கட்ட முடியல. இப்போ அவன் தலைமறைவா இருக்கான். வெளியே வந்தவனையும் அவனோட சட்டத்தை ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா என்ன வழக்கில் கேஸ் போட்டிருப்பாங்க? 2 வழக்கு போட்டிருக்கணும். அதாவது அவன் சொன்ன வார்த்தை என்ன, நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா, ஒருவேளை போலீஸ் என்ன பிடிக்குமா அப்படின்ற கேள்விக்கான பதில் இது. இப்போ அந்த வங்கி நிறுவனம் என்ன பண்ணியிருக்கணும்? கிரிமினல் வழக்கு போட்டிருக்கணும். அவன் கொடுத்த செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணி போட்டிருக்கணும். ஒரு செக்கை பவுன்ஸ் பண்ணி கேஸ் போட்டாக்கா அது கிரிமினல் வழக்கு தான். அது 138 நெகோட்டியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். அது பிரகாரம் மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் பிரகாரம் அவன் மீது வழக்கு போட்டிருக்கணும். ஆனால் அந்த வழக்கு போடலை. அதே போல அவங்க மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கு உள்ள உடன்படிக்கை இது வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஒரு பணம் கட்டுறேன்னு சொன்னாரு, பணம் கட்டலை, அப்போ அது வந்து கான்ட்ராக்ட், உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் தான் இருக்குது. இது கிரிமினல் பிரீச் எங்கும் வரல. அதனால கிரிமினல் சட்டத்தில் போகவே மாட்டாங்க. வங்கியர்கள் கிரிமினல் சட்டத்தில் போகவே மாட்டார்கள். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நிறைய நிறுவனங்கள் இருக்கு. பிலட்ரான் இந்தியா இருக்கு, வேகமாக வளர்ந்து ஒரு நிறுவனம். இது கிராமப்புறத்தில் மட்டும் தான் தன்னோட அதிகாரத்தை காட்டும். ஏன்னா கிராமப்புறத்தில் தான் நிறைய படிக்காதவங்க இருக்கிறாங்க. நிறைய படிக்காதவங்க இருக்கிறவங்க கிராமத்துல போயிட்டு, உனக்கு நான் வயல்வெளிக்கு வரப்புக்கு கடன் தரேன், உன் வீட்டு மேல கடன் தரேன், அதை தரேன், இதை தரேன் சொல்லிட்டு அவனை ஏமாத்தி கூட்டின்னு போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வச்சு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, பணம் கிடைக்குது, சரி நம்ம கடனை கொடுத்துருவோம், மாசம் 5000 தானே கட்டிடலான்னு பாக்குறாப்புல. ஆனா 1 மாசம் செக்கை பவுன்ஸ் பண்ணா முடிஞ்சு போச்சு ஒரு கதை. ஒரு செக் பவுன்ஸுக்கு அந்த பவுன்ஸ் சார்ஜ் கடைசி வரைக்கும் நிற்கும். இப்ப என்ன ஆகுது, அப்படி என்னதான் கட்டினாலும் கடன் அடைக்க முடியாது. ஸோ இந்த இடத்த வந்து பறிமுதல் பண்றதுக்காக வந்து அவன் எது போடுவான்? இப்போ வர்றேன், இப்போ சொல்றேன், இப்போ சிவில் சட்டம் முக்கியமா கிரிமினல் சட்டம் முக்கியமா? வங்கிகளுக்கு வங்கிகள் நான் சொல்றது சீரீஸ் ஆஃப் பேங்க்ஸ் நான் வச்சிருக்கேன். என்னோட கணக்கு பிரகாரம் முதலில் வந்து பஜாஜ் பின்சர், அதிக முதலீடை போட்டிருக்கும் எஸ்பிஐ கார்ட்ஸ், அதன் பிறகு இருக்கக்கூடிய இண்டஸ் இண்டு வங்கி, அதன் பிறகு இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வங்கி, அதன் பிறகு அனைத்து மாநிலங்களையும் ஓரளவுக்கு தன்னுடைய அக்கௌண்டை மெயின்டைன் செய்யக்கூடிய ஐசிஐசி வங்கி, அதன் பிறகு ஹவுசிங் டெவலப்மெண்ட் பினான்ஸ் கார்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்ட ஹெச்டிஎஃப்சி வங்கி, அதன் பிறகு இப்பொழுது கூட்டு சேர்ந்து கொண்ட பஜாஜ் மற்றும் ஆர்பிஎல் கார்டு. இவர்கள் அது மட்டுமல்லாமல் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு என்ன செஞ்சுறாங்க? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பணம் வரணும், இப்போ நான் தான் வங்கி வச்சுக்கங்க, எனக்கு பணம் வரணும், நான் என்ன பண்ண போறேன்? உன்னை தூக்கி உள்ள போட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ உன்னை தூக்கி உள்ள போட்டாக்க வச்சுக்க, நான் என்ன பண்ணணும், உன் செக்கை பவுன்ஸ் பண்ணி அதுக்கு நீ வரலன்னா வாரண்ட் வாங்கி அதுக்கப்புறம் போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து தேடி வந்து உன்னை கூட்டு போய் உள்ள போறதுனால போலீஸுக்கும் சரி அந்த வங்கியருக்கும் சரி எந்தவித லாபமும் கிடையாது. அதனால் அவர்கள் தேடக்கூடிய சட்டம் சிவில் சட்டம். சிவில் சட்டத்தின் மூலமாகத்தான் அவர்களால் பணம் பெற முடியும். அப்படிப்பட்ட சட்டம் ஒன்று அமலில் இருக்கிறது. அதுதான் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் 1996 ஆக்ட். சரி, இதை வந்து பல தடவை நான் சொல்லியிருக்கேன் என்னோட இதுல. அதாவது நீங்கள் எந்த லோன் வாங்கியிருந்தாலும் சரி, இதில் வந்து மிக மிக இந்தியாவில் மோசடி செய்யும் ஒரு வங்கி என்றால் அது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஏனென்றால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அதாவது தலைமுறையாக தாங்கள் வாழ வேண்டும், தங்கள் கம்பெனி அழியக்கூடாது. எத்தனையோ கம்பெனி வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் போன நிறுவனங்கள், டிவிஎஸ் கிரெடிட் போன நிறுவனங்கள்லாம் இங்கிருந்து போனது தான். மற்றதெல்லாம் அங்கிருந்து இங்கே வந்தது, வடநாட்டிலிருந்து இங்கே வந்தது. இவர்கள் என்ன தெரியுங்களா,
இவங்க நேரடியாக வந்து உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ஒரு வீட்டை வைக்கிறீங்க, ஒரு வீட்டை வச்சு லோன் வாங்குறீங்க. அந்த லோன் நீங்கள் சரியாக கட்டலை. இப்போ கட்டலை, அவன் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அது சர்ஃபேசி ஆக்ட், செக்யூரிட்டிசேஷன் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசட்ஸ் 2002. இந்த சட்டத்தின் பிறகாக நேரடியாக நீங்கள் போயிட்டு அவங்க சொத்தையை நீங்கள் பறிமுதல் பண்ணலாம். அதுக்கு அதிகாரம் வந்து சட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் தான் வருவாங்க. ஏன் வராங்க அப்படி? ஸ்ட்ரைட்டாக ஒரு மேட்டர் இருக்கும்போது, சார் இன்னைக்கு நீங்கள் வீடு வந்து கடன் வச்சிருக்கிறீங்க, உங்களை வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் இழுத்து அடிக்கலாம். இழுத்து அடிச்சுட்டு ஆர்பிட்ரருக்கு வந்து நான் இவ்வளோ பணம் கொடுத்தேன், அதில் கணக்கு காமிக்கலாம். ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் ஆர்டர் போட்டாங்க, அதுக்கு ஒரு கணக்கு காமிக்கலாம். உங்கள் கணக்கில் எல்லாம் ஏற்றிட்டு இன்டைரக்டா தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி டைரக்டா சர்ஃபேஸ் ஆக்டுக்கு வராம அவங்க ஆர்பிட்ரேட்டர்கிட்ட போயிட்டு, ஒரு ஆர்பிட்ரேட்டர்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆர்பிட்ரேட்டருங்கிறது வந்து நீங்க ஏற்படுத்தினது தான், கடன் வாங்கி நீங்கள் ஏற்படுத்தியது தான். அது கடன் பத்திரத்தை வந்து நீட்டும் போது எல்லா இடத்துலையும் கையெழுத்து போடுறீங்கல்ல, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல ஒரு சரத்துல வரும், நீங்க வருங்காலத்தில் சரியாக பணம் கட்டாமல் போனால் நாங்கள் உங்கள் மீது ஒரு சோல் ஆர்பிட்டரை நீங்களாவே நியமிக்கலாம், அல்லது நாங்களாவே நியமிக்கலாம், அல்லது 2 பேருமே சேர்ந்து நியமிக்கலாம். அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபீஸ் தொகையை 2 பேரும் பகிர்ந்து கொடுக்கலாம்னு ஒரு சரத்து வரும். அதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் அப்படின்றத பத்தி மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லை. அதைத்தான் வங்கியை தேர்ந்தெடுப்பாங்க. நான் இவ்வளவு தூரம் சொன்னேனே, இந்த உள்ள பிடிச்சி போடுறது, இந்த கிரிமினல் சட்டம், இந்த மாதிரி வந்து 75 கேஸு, இதெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் தான் வருவாங்க. சரி, அப்படி என்ன இந்த சட்டத்தின் மகத்துவம் என்று பார்ப்போம். அதாவது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன், சமரசம் அது வேறு, இசைவு தீர்ப்பு வேறு. இந்த இசைவு தீர்ப்பும் சமரசமும் ஒரு சட்டமாக இங்கு இருக்கிறது. 1996ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின் வாயிலாக என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அதாவது நான் எல்லா பிரிவும் விட்டுடுறேன். இந்த பிரிவில் வந்து இந்த இசைவு தீர்ப்பாளர் அதிகாரம், யாரை நியமிக்கணும், யார் வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. நமக்கு தேவையானது 2 பிரிவு மட்டும்தான். இப்போ ஒன்றும் இல்லை, இபிகோன்னு சொல்றோம், இந்திய ஜனநாயக சட்டத்தின்படி தூக்கு தண்டனை வழங்குகிறோம் அப்படின்னு ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா இபிகோல 511 சட்டங்கள் இருக்குது. ஆனால் இது தினசரிக்கு வாழ்க்கைக்கு உதவுற சட்டங்கள் மிஞ்சி போனாக்கா ஒரு 50 சட்டங்கள் மேலே உதவாது. ஏன்னா இபிகோ 1 இந்தியாவை சொல்லுது, இபிகோ 2 இந்தியாவோட எல்லையை சொல்லுது, இபிகோ 3 இந்தியாவோட அதிகாரத்தை சொல்லுது, இபிகோ 4 என்ன சொல்லுது, ஒன்று அப்படியே வந்து சொல்லிட்டே வரும். அதுல முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சட்டங்கள் வரும். இந்த 144 சிஆர்பிசியில் வர்றது, புரியுதுங்களா? அதே மாதிரி சில 324, ஒரு 323, இது போல சட்டங்கள் சும்மா சண்டை போடுறான் வரான், இதுக்கும் தண்டனைகள் தான். ஸோ இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய 511 செக்ஷன்களும் வந்து மக்களுக்கு தினசரி பயன்படாது. இப்போ இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் பயன்படுத்துவது அதிகபட்சம் ஒரு 50 அந்த பிரிவுகளை மட்டும்தான். அதுல 301 1, 302 தான் உங்களுக்கு தெரியும், கொலை, புரியுதுங்களா? 397, அப்புறம் 399, அப்புறமா 323, 324, அப்புறம் 406, 420, அவ்வளவுதான். இதுதான் அதிகபட்சமா கோர்ட்ல இருக்க வழக்கே, இவ்வளவுதான் இந்த ஐபிசியில. ஒவ்வொரு சட்டத்திலையும் ஏராளமான வந்து ஷரத்துகள் இருக்கு. அதே மாதிரி நாம் இந்த ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன்ல 2 பிரிவு மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்பிட்ரேட்டர்னா யாரா இருக்கணும், அவர் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கிறா, இல்ல அனுபவம் வாய்க்காத வக்கீலா இருப்பாரா, இல்ல அப்படி நிறைய சரத்துக்களை சொல்லும். அந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் 1996 அப் டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நான் ஏன் சொல்றேன், அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா அப்போது வந்து மத்திய அரசு சில மாற்றங்களை செய்யும். என்னன்னாக்கா, இந்த சட்டத்துல வந்து இந்த தண்டனை அதிகரிக்கிறோம், இந்த தண்டனை குறைக்கிறோம், இப்படி அமெண்ட்மெண்ட். அந்த அமெண்ட்மெண்ட் தான் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப் டு 2015 வரைக்கும் தான், 2015 வரைக்கும் தான் அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் வருவாங்க. யாருக்கிட்ட? கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோன், இது மூணுத்துக்குமே வந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து என்னத்தை பிடுங்கலாம் தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர, உங்களை ஜெயிலில் போறதுக்கோ இல்ல போலீஸை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற இன்னொரு விஷயமா இருந்தாலும் கூட உங்களை மிரட்டுறதுக்கு வந்து ஆட்களை அனுப்புவார்கள். இறுதியில் உங்களிடம் பணம் வராமல் போனால் அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதம் இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன். சரி, ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷனை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? நான் பல பதிவுகளை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முதல்ல வர்றது அந்த நோட்டீஸாக தான் இருக்கும். இதுல வந்து நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் தெளிவா சொல்றேன். அதாவது ஒரு ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் 1996 இந்தியாவில் இயற்றப்பட்ட இந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு முறையான அக்ரிமெண்ட், உடன்படிக்கை இருக்க வேண்டும்.
யாருக்கு? கடன் பெற்றவருக்கும் கடன் வாங்கியவருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் அட்டை, அதாவது கிரெடிட் கார்டு அல்லது பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், இதை போல லோன்கள் இல்லை ஓடி லோன்கள் இப்படி வாங்கும்போது அதில் ஒரு ஷரத்து இருக்கும். அந்த ஷரத்தில் என்ன முக்கியமாக சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, இதை போல நாம் இருவரும் சேர்ந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை, இப்போ நான் வந்து சில ஆர்பிட்டர் பேரெல்லாம் சொல்கிறேன், நான் இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா இங்கே ஆர்பிட்டர்கள் இருக்கிறாங்க. நான் கோடம்பாக்கத்தை பொறுத்தவரை வச்சிங்களா, வி சண்முகம் என்பவர் சோல் ஆர்பிட்டர். அதே போல இவர் பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு செய்கிறவர். அதே போல இங்கே சாந்தி காலனில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேஷ் என்பவர் கோட்டக் மகேந்திராவுக்கு வந்து ஆர்பிட்டராக இருக்கார். அதே போல இன்பவாணன், இளையமதி போன்ற வழக்கறிஞர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இவர்களெல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் தான். இவர்கள் வந்து வங்கிக்கும் சம்பந்தம் கிடையாது, கடன் வாங்கியவருக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்கே ஆர்பிட்ரேஷனுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு முதல்ல என்ன வரும்? இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டீங்க, கடனை கட்டலை, சரி, முதல்ல அவங்க அனுப்புறது வந்து லிங்க். அதாவது சென்ற வருடமே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி உள்ளது. அந்த தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது ஒரு சம்மன் அனுப்பணும்னாக்கா இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு போஸ்ட்மேனோ இல்லை வேற யாரோ வந்து உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அப்போ வந்து நீங்க கொடுத்த எலக்ட்ரானிக் ஆவணங்கள், அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஆவணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2008 பிரகாரம் செல்லும். ஏன்னா இப்போ வந்து செல்போன் வந்துருச்சு, ஆள் பேர்ல, சிம் கார்டு பேர்ல. நீங்க என்ன ரிஜிஸ்டர் மொபைல் கொடுத்துருக்கீங்களோ அதுல உங்களுக்கு லிங்க் அமிச்சாலே சம்மன் சர்வடு. சில பேர் வந்து வீட்டுக்கு லெட்டர் வந்து வாங்க மாட்டாங்க, நான் வாங்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அப்படி இருந்தாலும் சம்மன் சர்வடு. அதே போல இமெயிலையோ இல்ல உங்களோட செல்போன்லயோ வந்தாலும் சம்மன் சர்வடு. இது சம்மன் சர்வடுன்னு அர்த்தம்னாக்கா உங்களுக்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பண்றாங்க? இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போறாங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை அவனுக்கு என்ன இருக்கு? யாருக்கு? இந்த லோன்ஸ் வாங்கினவன, அதாவது அன்செக்யூர்ட் லோன். நான் செக்யூர் லோனை பத்தி சொல்லவே இல்லை, செக்யூர் லோனுக்கு சொல்றேன், ஒரே பதிவாக சொல்லி முடிச்சிடுறேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பகுதியா ஒவ்வொரு வாரமா ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்குறேன். இந்த ஓடி ஒளிகிறதுங்கிறத வந்து இருக்கவே கூடாது, அதை சொல்றதுக்கு தான். ஏன்னா இது போல பல பேர்கள் வந்து கடனுக்காக பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது. அவள் இருக்கக்கூடிய சட்டம் சிவில் சட்டம். அந்த சட்டத்தில் உங்களை உயிரை போக்கவோ உங்களை வந்து சிறையில் பிடித்து தள்ளவோ அதிகாரம் இல்லை. இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதில் வந்து சிவில் பிரிசன், அதாவது கிரிமினல் பிரிசன் என்பது வேறு, சிவில் பிரிசன் என்பது வேறு. அந்த சிவில் பிரிசன் அப்படி என்பது இப்பொழுது நடைமுறையில் இல்லை. இப்போது நடைமுறையில் இருந்தது என்றால் சிவில் பிரிசன்ல தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி பேர் அடைக்கணும். ஏன்னா இந்தியாவில் அந்த அளவுக்கு வந்து கடனை வாங்கி வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? அதெல்லாம் வரமாட்டான். ஸோ எதெல்லாம் வரேன்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன். நிறைய பேருக்கு சார் அது என்னன்னே தெரியல சார். திடீர்னு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து அடிச்சு கொடுக்குறாங்க, உங்க வீட்டில் வந்து டேபிள் சேரு நான் ஏதாவது ஜப்தி பண்ணுவோம், நாங்கள் வந்து எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து இங்க கையாளப்படுகிறது இங்க தமிழகத்தில் என்றால், இவ பாயிண்ட் வர்றான். இப்போ நீங்க வந்து லிங்கை கவனிக்கல, நீங்க லிங்க் வந்து வந்துருச்சு உங்களுக்கு, நீங்க ஒரு கிரெடிட் கார்டுக்கு மினிமம் பேலன்ஸ் கட்டலை, உங்க அக்கௌண்ட்ல பணம் போயிட்டே போதும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு பர்சனல் லோனுக்கு வந்து இஎம்ஐயை கட்டலை, அதுவும் ஏறிட்டே போதும், ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆயிடுது. அதே மாதிரி பிஸ்னஸ் ஒன்று வாங்கியிருப்பீங்க, உங்க பிஸ்னஸ் நலிவடைஞ்சிருக்கும், அதுவும் போயிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு லிங்கை வந்து உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடிக்கும் அதே போல உங்களோட செல்போன் நம்பருக்கும் அமிச்சிட்டு வி ஆர் சர்வ்டு தி சம்மன்ன்றதை வந்து கொண்டு போய் காமிச்சிருவான். யார்? பேங்க்காரன் என்ன பண்ணுவான்னாக்கா, பேங்க்காரன்னு சொல்றது எல்லா பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து தான் சொல்றேன், கொண்டு போயிட்டு இந்த ஆர்பிட்டர் முன்னாடி வச்சிருவான். ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஷரத்து என்ன? வங்கிக்கும் அதாவது கடன் பெற்றவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத தனிநபராக இருக்க வேண்டும். ஆனா இந்த தனிநபரை வந்து என்னைக்காவது ஒரு நாளாவது கடன் பெற்றவர் நியமித்திருக்கிறார் என்றால் இல்லை. அவன் இத்தனைக்கும் ஒரு நோட்டீஸ் அமைச்சிருப்பான், அதையும் காமிக்கிறேன் பாருங்க. அவன் என்ன சொல்லுவான்? அவன் நோட்டீஸ் அமைச்சிருப்பான், அதுல வந்து நாங்கள் இந்த பேங்க்ல இருந்து நான் வந்து அவர் அட்வொகேட் பேசுறேன், நான் இந்த பேங்கோட அட்வொகேட்டு, நான் பேங்க்கு சார்பாக தான் நான் வாதாடுறேன், இந்த மாதிரி கீழே வந்து 4 பேர் கொடுத்துருக்கேன், அந்த 4 பேர்ல ஏதாவது ஒரு பேரை நீங்க செலக்ட் பண்ணுங்க, அவரை வந்து நான் நியமிக்கிறேன் அப்படின்னு போட்டிருப்பான். இது என்னன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறதே நம்ம மக்களுக்கு தெரியாது. அதுல பார்த்தா சுரேஷ் மிட்டல், கோசாமி, இவங்க எல்லாம் எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க? இவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருக்காங்களா, இல்ல வந்து காஷ்மீர்ல இருக்கிறாங்களா, இல்ல அஸ்ஸாம்ல இருக்காங்களா, இல்ல வந்து பூனேல இருக்காங்களா, மகாராஷ்டிரா, யாருக்குமே தெரியாது. அவங்க பேரை கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்ல, அதனால கம்முன்னு விட்டுறாங்க. சோ இங்க ஆதிக்கம் செய்வது என்னவென்றால் வங்கிகள் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை இந்த பேனல் அட்வொகேட் மூலமா காட்டுகிறது. ஏற்கனவே சொன்னேன்,
மக்களை மிரட்டும் பேனல் அட்வொகேட்டுகள்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஒருத்தர் கடன் வாங்கியிருக்கான், ஒரு கிரெடிட் கார்டு, அவனோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் லிமிட் 50,000 ரூபாய். இப்போ அவனுக்கு நிற்கிறது வந்து 3.5 லட்ச ரூபாய் நிற்கிது. அவனுக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க. இந்த 3 பேர் 4 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வங்கி சொல்லுது. அவன் என்ன செய்வான் அதை பார்த்த உடனே? இது என்னன்னு அவனுக்கு புரியாது. என்னமோ நோட்டீஸ் வந்திருக்குது, அது வங்கியிலேருந்து வந்திருக்குது, என்னன்னே தெரியல. ஆக மக்களுடைய அறியாமை. மக்களுடைய அறியாமைனா புரிஞ்சுக்கணும். அதாவது மக்கள் வந்து அது என்னன்னே தெரியல. இப்போ உங்களை பிடிச்சி போடுறதா இருந்தாக்கா பணம் கொடுத்தனால முடியாது, வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை ராஜா. நான் பணம் கொடுத்தனால உங்களை உள்ள பிடிச்சி போட முடியாது. ஏன்னா இது பணம் கொடுக்கல் வாங்கல், இது சிவில் சம்பந்தப்பட்ட வழக்கு. நீ 424 மேட் அவுட் ஆகணும்னாக்கா அதுக்கு பல காலங்கள் ஆகும், ஏன் பல வருஷங்கள் ஆகும், ஏன் சில ஜென்மங்கள் கூட ஆகும். ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு வங்கி உங்க மேலே புகார் கொடுக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு வங்கி போய் புகார் கொடுக்குது. ஒரு வங்கி புகார் கொடுத்தாக்கா இதுக்கு ஒரு குட்டி கதையை சொல்றேன். ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தாராம். என்ன, அந்த டாக்டர் வந்து அவர் பாட்டு ஒரு வெட்டரி டாக்டர், கால்நடைக்கு மருத்துவம் பார்க்குறவர். ஒரு நாள் வந்து அடமழை பெஞ்சிட்டு இருந்தான். ஒரு கதை வேற தட்டுற மாதிரி தெரிஞ்சுதுன்னு சொல்லி கதை திறந்தாராம். ஒரு குட்டி நான் என்ன பண்ணிச்சான், வந்து நின்றுச்சான். பார்த்தா அது காலில் அடிபட்டு இருந்தது. அடிபட்டு இருந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, சரி அந்த குட்டி நாய் கூட்டின்னு போயிட்டு உட்காந்துட்டு காலில் கட்டு போட்டு விட்டு கொஞ்சம் சாப்பாடும் கொடுத்து மறுநாள் அமுச்சு வச்சுட்டாரு. இதே ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதே கதவை தட்டப்படுது. பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நாய்கள் எல்லாம் அடிபட்டு இருக்குது. எல்லாத்தையும் கூட்டு வந்துருச்சான். இப்போ என்ன ஆச்சு அவருக்கு, ஏன்டா இந்த தப்பை செஞ்சோன்னு ஆகி போச்சு. அதே போலதான் இந்த வங்கிகளும் என்ன, ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சான்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்லையும் 420, 406 இதை மட்டும் தான் அவங்களை கொண்டு வர முடியும், வேற எதை கொண்டு வர முடியாது. அதுல மட்டும்தான் அந்த ஷரத்து பொறுத்த வரைக்கும் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் மோசடி. மோசடின்றதை மெயின்டைன் பண்ணணுமே. மோசடிங்கிறது எந்த வகையில மோசடி? மோசடினா வங்கியை மோசடி பண்ணியிருக்கணும், புரியுதா? கட்டலங்கிறது வந்து டிஃபால்டர் தானே. அதனால வங்கிகள் என்னைக்குமே ஒருத்தனை வந்து ஜெயிலில் தள்ளணும்னு நினைக்கிறதே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாவது சொத்து இருக்குதா, அவன் வீட்டில் ஏதாவது பொருள் இருக்குதா, எப்பவுமே ஒரே வாசகம் தான் வரும். நான் அதை போடுறேன் பாருங்க. என்னன்னாக்கா வீட்டில் இருக்க டிவி, ஃப்ரிட்ஜு, மிஷினு இதெல்லாம் தூக்குறோம், இப்படி தான் ஆர்டர் போடுவோம். ஏன்பா அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போய் பல நாட்கள் ஆகுது. சரி, அப்படி ஒரு ஆர்டர் போட்டா அது ஒரு செல்ல தகுந்த ஒரு ஆர்டரா? சரி, இந்த ஆர்டரை வச்சு என்ன பண்ண முடியும்? சரி, அதுக்கான விளக்கமும் தர்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு கடன் அட்டை, அதாவது வந்து நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு பர்சனல் லோன் வாங்கிட்டீங்க, ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்கிட்டீங்க. நீங்கள் பணம் கட்டலை, எத்தனையோ தடவை ட்ரை பண்ணி கட்ட முடியல, நீங்களே கட்ட முடியாதுன்னு சொல்லி அமிச்சிட்டீங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான்னாக்கா உங்கள் மேலே கிரிமினல் வழக்கு தொடர்ந்தாக்கா கிரிமினல் வழக்கு தண்டனை மட்டும்தான். இப்போ ஒரு கொலை செஞ்சுட்டு உள்ள போயிட்டு ஒருத்தர் தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு ஆயுள் தண்டனை 5,000 ரூபாய் அபராதமும், அவ்வளோதான். அந்த ஆயுள் தண்டனை அப்பீலில் வெளியே வந்துடுறான், முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து ஒரு கொலை குற்றத்துக்கான தண்டனை. அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போவோம். அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உள்ள இருப்பான், இல்லைன்னா வெளியே வந்துடுவான் 10 வருஷத்துல, அவ்வளோதான். ஆனால் பண மேட்டரில் கொலை என்பது ஆத்திர அவசரத்துக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பண விஷயத்துல வந்து நீ தப்பு பண்ணிட்ட இல்லைன்னு சொல்ல. பஜாஜ் பின்சர்வு ஒரு ஐயங்காருக்கு தேவை வந்து என்ன தேவை? பணம் தேவை. உன்னை பிடிச்சி ஒரு 4 நாள் ஜெயிலில் வைக்கிறதா அவன் தேவை, அதுக்காக பணம் கொடுத்துருக்கான். அப்போ அவன் கிரிமினல் சட்டத்தை தேர்ந்தெடுப்பானா? தேர்ந்தெடுக்க மாட்டான். அதனால ஐபிசி அவுட்டு, இந்தியன் பீனல் கோட்ல மேலே சட்டம் போட மாட்டான். 138 அவுட்டு. 138 ஏன் அவுட்டுங்கிறனா அதுவும் கிரிமினல் சட்டம் தான், போட முடியாத. போட்டாலும் உன்னால பணம் வாங்க முடியாத. இப்போ 138 சொல்லுவோம், 138 சொல்லுவோம். 138 என்ன சொல்லுவோம்? செக்கு மோசடி வழக்கு. நீ செக்கை கொடுத்தா செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, ஓகே. நீ கொண்டு போய் எங்க போடணும்? ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்ல போட முடியாது. எங்க போடுவ? சாதாரணமா நாமக்கல்ல இருந்து ஒருத்தன் கடன் வாங்கினாக்கா நாமக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போடுவேன் அந்த கேஸை. சரி, அந்த கேஸை போட்டு ஒரு மேனேஜரை போட்டு நியமிக்க சொல்லுவேன். அந்த மேனேஜர் என்ன பண்ணுவான்? 3 வருஷத்துல வேலை காலி கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கேஸை மெயின்டைன் பண்ற அட்வொகேட்டும் பேனல் அட்வொகேட்டும் மாறி போயிடுவாரு. அதுக்கப்புறமா அந்த கேஸ் மெயின்டைன் பண்றது யாரு? இதை போல 2002 போட்ட சட்ட இந்த வழக்குகள்லாம் இன்னும் வந்து நிலுவையில இருந்து யாரும் ரெப்ரசன்ட் பண்ணல. பேங்க்கும் வரல, நான் தமிழ்லயே சொல்றேன், பேங்க்கும் வரல. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட ஆளும் வரல. ஆளும் வரனால டிஸ்மிஸ் தான் பண்றாங்க, யாருமே வரல. ரெப்ரசன்டேஷன்ல இந்த கோர்ட்டோட பாரத்தை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் தள்ளுபடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. சரி, இன்னைக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருக்கு. நீ கடன் வந்து செக்கை வச்சு பவுன்ஸ் பண்ணிட்ட. பர்சனல் லோனு சொல்றேன், பர்சனல் லோனா பிசினஸ் லோனோ. சரி, இன்னைக்கு நீ கேஸ் போடுற, நீ என்னைக்கு பணம் வாங்குவ? கேஸ் போட்டா 138 என்ன சொல்றாங்க? கிளீனா சொல்லியிருக்காங்க. நடுவுல வந்து 138 என்று சொல்லக்கூடிய மாற்றுமுறை ஆவண சட்டப்படி நீ ஒரு கேஸ் போட்டீங்கன்னாக்கா, ஒருவேளை சமாதானத்துக்கு வந்தாக்கா 320 சிஆர்பிசியில 320 சிஆர்பிசின்னு போட்டு பாருங்க. காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். காம்பவுண்டபிள்னா வச்சுக்க சமரசம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கு. ஒரு வங்கி வந்து சொல்லுது 1.5 லட்ச ரூபா தரணும்னு, என்னால் 80,000 தான் முடியும்னு சொல்றான்.
சரி ஓகே, 2 பேரும் பெட்டிஷன் போடுறீங்க அந்த கோர்ட்டில், 2 பேரும் பெட்டிஷனை போட்டு நாங்கள் இதில் முடிச்சுக்கிறோம் சமாதானம் ஆகிக்கிறோம் அப்படின்னு உடனே வழக்கு டிஸ்மிஸ் ஆகும். இது பேர் காம்பட்டபிள் அஃபென்ஸ். ஒரு வேளை எதிர்பார்ட்டி வந்து ஒத்தே வரல, நீ என்ன பண்ணுவேன்? மிஞ்சி போனாக்கா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வாங்கக்கூடிய தண்டனை என்ன? செக்கு மோசடி வழக்குக்கு 1 வருஷம் கொடுப்பாங்க. ஆனால் உள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஜெயில் தண்டனை தான் கொடுப்பாங்க. அடுத்ததுக்கு மேல்கோர்ட்டு இருக்குதுல, நான் மேல்கோர்ட்டு அப்பீல் போயிருக்கேங்க, எனக்கு 5 நாள் டைம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன், மேல்கோர்ட்டில் அப்பீல் ஆயிரும். மேல்கோர்ட்னா செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து அப்பீல் ஆச்சுனாக்கா அங்கே இந்த கோர்ட்டு ஓடும். அது வந்து அப்பீல் கேஸு அங்கே ஒரு 5 வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே வந்து உறுதி ஆயிடுச்சுனாக்கா என்ன, ஃபைனை மட்டும் கட்ட வந்தால் போதும். ஃபைன் அதிகபட்சம் ரொம்பலாம் கிடையாது, வெறும் 5000 ரூபாய் ஃபைன், அவ்வளோதான். இப்போலாம் ஃபாஸ்டாக் கோர்ட்டில் போட்டு சீக்கிரம் நடத்துறாங்க. எங்க ஃபாஸ்டாக் கோர்ட்டில் சீக்கிரம் நடத்த சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவோ பிரைவேட் நோட்டீஸு, எவ்வளவோ கவர்மெண்ட் நோட்டீஸு எல்லாமே போய் கூட இன்னும் கூட வழக்கு நிலுவையில் தான் இருந்துட்டு வருது. சரி, அதுக்கு அடுத்தது எங்கே போய் முடியும்? சுப்ரீம் கோர்ட்டில் போய் முடியும். கிரிமினல் அப்பீல் கடைசியில் அங்கே போவோம், எஸ்எல்பி வாங்கிட்டு அங்கே போவோம். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஸோ பேங்க்காரங்க ஏன் வந்து உங்களை ஜெயிலில் போகிறத தேர்ந்தெடுக்காம இந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னாக்கா, இதில் தான் பணம் வாங்க முடியும். நீ 138 போட்டாலும் சரி, நீ வந்து 420 406 மெயின்டெனபிளே கிடையாது ஆக்ட். அப்படி இருந்தால் அந்த கேஸ் கடைசி வரைக்கும் நிலுவையில் தான் நிற்கும். ஏன்னா சார்ஜ் ஷீட் போட முடியாது. நீ எந்த விதத்துலையும் வந்து மோசடி பண்ணன்னு சொல்லிட்டு இன்கிரீடியன்ஸ் ஆஃப் 420 வந்து நீ 415 வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். எங்க ஐபிசி இபிகோ 415 நீ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் வந்து மோசடிலே வராது. இப்போ ஒரு சீட்டு பணத்தை வாங்கி மோசடி பண்ணிட்டு போயிட்டு ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படின்னு 10 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது வேற. அதே மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்றது ஜாப் ராக்கெட்டிங் வேற. தனித்தனி பிரிவு இருக்குது. நீ வங்கிக்கிட்ட கடன் வாங்கிட்டு உடன்படிக்கை போட்டு தானே பண்ணியிருக்க, இவ்வளவு நாள் பணம் வாங்கியிருக்கல, அப்போ டீஃபால்டர் தானே, அப்போ பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் தானே. இதில் எப்படி கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வருது? என்ன உங்க பேங்க்ல வந்து திருட்டுத்தனமா ஏதாவது ஃபார்மை ஃபில்அப் பண்ணி வேற கையெழுத்து போட்டு பணம் வாங்கினாரா? இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வரும்? அதனால இதை தேர்ந்தெடுப்ப வந்து ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் என்ற ஆக்ட் மட்டுமால் தான். இதில் வந்து நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இப்போ ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தெரியாது. உங்களுக்கு வழக்கமாக வர்ற செல்போனோட நம்பர், அதாவது எவனாவது அமுப்பான், என் டியூ கட்டு ஆர்பிட்ரேஷன் லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க் அமுக்க மாட்டான். அந்த லிங்க் அமிச்சாதான் தெரியும் அது வந்து ஆர்பிட்ரேஷன் போயிருக்கு. கான்சிலேஷன் முதல்ல ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் 1996 மக்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கார்பரேட் நிறுவனங்கள் தான் இப்போதான் மெயினாக பேங்கை நடத்துது. இப்போ அரசு நிறுவனங்கள் எல்லாம் வந்து எல்லாமே வந்து தனியாருக்கு போயிட்டு இருக்குது. ஏன் ஃப்ளைட்டு முதற்கொண்டு ஏர் ஓட்டுற முதற்கொண்டு துறைமுகம் முதற்கொண்டு தனியாருக்கு தான் போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சுச்சுவேஷன்ல வந்து கார்பரேட் நிறுவனங்கள் மக்களிடம் வந்து என்ன அடித்து பிடுங்க வேண்டும் என்பதை இதை அழகாக மிக தெளிவாக செய்வது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஏன்னா அவங்க சைட்லாம் வரமாட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு வருவாங்க, ஒரு 15 வருஷம் கழிச்சு வருவாங்க. அத்தனை வருஷமா வந்து உங்க வட்டி நிலுவையில் இருக்கும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, இந்த லோன் கேன்சல் ஆச்சு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா 10 வருஷம் கழிச்சு திருப்பி கேஸ் போட்டு இவ்வளவு பணத்தை கட்டணும். இவ்வளவு பெரிய காமெடி என்னன்னாக்கா, போன பதிவில் நான் போட்டிருப்பேன், வெறும் 14,000 ரூபாய்க்கு வந்து 5,80,00,000. நான் சொல்றது நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். போன பதிவுல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண நபர் வந்து 2001, இது 2021, கிட்டத்தட்ட 21 வருஷம் கழிச்சு இப்ப வந்து கடனை டேக் ஓவர் பண்றாங்களாம். கடன் வாரா கடன் வச்சுட்டாங்கல்ல, வாரா கடன் ஒண்ணு தள்ளுபடி பண்ணணும். அந்த தள்ளுபடி பண்ணாம வச்ச வங்கிகள் விட்டு ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கிரிலேஸ் பேங்க், அடுத்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர் எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க, மக்கள்ல பணம் வாங்க முடியாதுன்னு. இப்போ வந்து புதுசா கடத்துல இறங்கி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா, பீனிக்ஸ் நிறுவனம் ஒண்ணு, ரெண்டாவது ரிலையன்ஸ் ஏஆர்சி. ரிலையன்ஸ் வந்து எல்லாத்தையும் பூந்துட்டாங்க, எதுலையும் பூரல. இப்போ வந்து கடனை வந்து வசூலிக்கிறதுல வந்து இப்போ வந்து இறங்கிருக்கிறாங்க ரிலையன்ஸ். அதே மாதிரி சாகா என்ற ஒரு நிறுவனம், இவங்கெல்லாம் வந்து கடனை வாங்கிட்டாங்க, அவங்களோட கடனை வாங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ கிரின்லேஸ் வங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் வந்து மொத்தம் வந்து 20,000 கோடி. இவன் என்ன பண்றான்னா, அந்த 20,000 கோடி எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு, உனக்கு ஒரு 3,000 கோடி தர்றான், எதுன்னு போயிரு, உனக்கு பணம் வராது. ஆனா நாங்க குண்டர்கள் நியமிச்சு ஆளுங்களை மிரட்டி கிரட்டி பணத்தை வாங்கிடுவோம். அன்னைக்கு பணம் வாங்கினவன், 20 வருஷத்துக்கு பணம் வாங்கினவன்லாம் இப்பெல்லாம் வந்து அவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைங்கலாம் பெரிய ஆளா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு அசிங்கம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த குழந்தைகள் பணத்தை கட்டும். அது அவன் கொடுக்குற மீட்டிங்கே வேற. ஃபர்ஸ்ட் எல்லாம் பேங்கிங் வந்து பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் இருந்தது. இப்பெல்லாம் என்ன தெரியுங்களா, பாரு, நீ பேங்க் ஸ்டாஃப், நீ வந்து ஆன் பிகாஃப் ஆஃப் த பேங்க் வி ஆர் ஒர்க் அண்டர் த சாகா ஃபைனான்ஸ். சாகா ஃபைனான்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கான். என்னன்னாக்கா, இனிமேல்ட்டு வந்து நாங்க தான் வந்து கலெக்ஷனுக்கு வருவோம், எங்க டிபார்ட்மெண்ட் தான் அனுப்புவோம். அப்ப நீ யாரை அனுப்புவ? நீ உண்மையிலே பிஎஸ்ஆர்பி படிச்சு பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு எலிஜிபிள் ஆன அனுப்பு? அதெல்லாம் அனுப்ப மாட்டேன். எவெல்லாம் புறம்போக்கு பொறுக்கி மொல்ல மாதிரித்தானோ கேப் மாதிரித்தானோ சந்தல திருடுவேன் பொந்தல திருடுவேன் இவங்களை தான் நீ அனுப்புவேன். அப்போ நீ பொதுமக்களை டார்ச்சர் பண்ணி வாங்குறதுக்காகத்தான் எல்லாம் பண்றேன். இப்போ ரிலையன்ஸ் ஏஆர்சி பண்றதுதான் பெரிய விஷயம். கல்வி கடன் வாங்கினது வந்து எப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடனை எடுத்துட்டு போடுறான். அவன் முக்கால்வாசி கட்டி முடிச்சிட்டான்.
அவனும் செட்டில் ஆயிட்டான், செத்தும் போயிட்டான். இப்போ அவன் பணத்தை வந்து கட்டு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டு இருக்கான், அவங்க அப்பா உயிரோடு இருக்க, ஏன்னா நீங்க கையெழுத்து போட்டிருக்க அப்படின்னு. சட்டத்தை எந்தெந்த வகையில எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பா அவங்கெல்லாம் வந்து ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த வகையிலும் சரி, மக்களாக நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன சட்டத்தை சொன்னாலும் சரி, அதாவது ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன்ல போயிட்டு அவங்க பண்ணாலும் அந்த ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் எதற்காக போடுறாங்கன்னாக்கா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை, அதாவது அசையும் சொத்து அசையாம் சொத்து எதுவுமே இல்லை அப்படின்னு கொண்டு வர மாட்டானுங்க. நீ எந்த பேங்க்ல எந்த கம்பெனியில வேலை செஞ்ச, எந்த இடத்துல வந்து கொடுத்துன இருந்த, எங்கெல்லாம் போயிட்டு போட்டோ காமிச்சு நான் இவ்வளவு தெரியுமா, இவர் கடன் வாங்கிட்டாரு, அதாவது அவமானப்படுத்தினா பணம் வந்துருமா. நிறைய பேர் இப்போ எனக்கு ஃபோன் பண்றவங்க சொல்றதெல்லாம், சார் எல்லாரையும் போய் ஒய்ஃப் படத்தை காமிச்சு கேட்கறாங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உனக்குன்னு கேட்கறாங்க. இதை விட வந்து இந்தியாவில் ஒரு மானக்கேடான விஷயம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞரா சொல்லி உண்மையில சொல்றேன், நான் வயிறறிஞ்சு சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் வந்து வழக்கறிஞர்களுக்கு நான் பெருமைப்பட்டிருந்தேன். ஆனால் இந்த பேனல் அட்வொகேட்லாம் செய்யும் அட்டுழியங்கள், அதாவது இவங்களை விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏனென்றால் பணம் வருகிறது என்று ஒரே நோக்கத்தோடு இவர்கள் செய்யப்படும் நோக்கம் மிக மிக மன உணர்ச்சி கொடுக்கிறது. ஒரு நாளைக்கு இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நைட் டைம் 12 மணி, இது வரைக்கும் ஒரு 450 பேர்ல இருந்து 500 பேர் கால் பண்ணியிருப்பான். சார் என் ஒய்ஃபு போட்டோ காட்சி விசாரிக்கிறாங்க சார், நாங்க என்னைக்கோ கட்டி விட்டலோன்னு இப்ப எடுக்கிறாங்கன்னு. அதாவது என்னைக்கோ செத்து சுடுகாட்டுக்கு போன விஷயத்த இன்னைக்கு எழுப்பி எடுத்துட்டு வந்து அந்த கடனை திருப்பி வாங்கணும், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வட்டி போட்டு வாங்கணும். சரி எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, அதுதான் நான் போன வட்டி போட்டிருந்தேன் என்னோட பதிவுல. 5,80,80 கோடி, 5,80,00,000 செட்டில்மெண்ட் 75,000. ஸோ இவருக்கு அடிமாட் ரேட்டுக்கு வந்து கடனை வாங்கி அந்த கடனை வந்து இப்போ வந்து வசூலிக்கு வந்திருக்காங்க. ஸோ எத்தனை நிறுவனம் வந்து இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு 5 நிறுவனம் வந்திருக்கு. இந்த 5 நிறுவனங்களுமே என்ன செய்யுதுன்னாக்கா, இவர்கள் வந்து பழைய கடன் வாங்கியவர்களை நான் புதுப்பித்து திரும்பவும் வந்து நாங்கள் வந்து நீங்க இந்த அமௌண்ட்டை கட்டுங்க, திருப்பி உங்களுக்கு வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்றோம், திருப்பி லோன் கொடுங்க. ஆக மக்களை கடன்காரர்களாக வைத்திருக்க வேண்டும். இன்னைக்குமே இதைத்தான் வங்கியர் ஈடுபடுகிறார்கள். அதனால் யாருமே கடன் கட்டவில்லை என்றால் நான் அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கிரிமினல் சட்டத்துக்கு போகவே மாட்டாங்க. கிரிமினல் சட்டத்துக்கு போனா என்ன இருக்கு பாருங்க, எங்களை மாதிரி உங்க ஊர்லயும் 1000 அட்வொகேட் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்க உள்ள போனீங்கன்னா எடுத்து வரதுக்கு அடுத்த நிமிஷமே பெயில் பெட்டிஷன் இருக்குது. 439 போட்டீங்கன்னா பெயில், 438 போட்டா ஆன்டிசிபேட்டரி பெயில், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வங்கி போவாது. அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு நாள் 2 நாள் சிறையில் இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் உடனே பெயில். கொலை கேஸுக்கு 90 நாள், திருட்டு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாள், செல்போன் திருடுனாக்கா 15 நாள், அவ்வளவுதானே மேண்டேட்டரி பெயில். ஏன் அட்வொகேட்டா இருக்கிற எங்களுக்கு தெரியாது அதை பத்தி? ஆனா ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இதுதான் விஷயம். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன்ல போனாக்கா அட்டாச்மெண்ட் போட முடியும், அதுக்கு சோல் ஆர்பிட்டருக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் சொல்லுது. ஆனா சோல் ஆர்பிட்டர்கள் எல்லாருமே வங்கிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு, ஏன்னா ரெகுலர் அவன் தானே கேஸ் தரான். சரி நான் வந்து ஒருத்தர் பேரையே சொல்றேன், என்ன இதனால எனக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பிரசன்னா வெங்கடேசன் பேரு புரியுதுல, சாந்தி கானல் இருக்காரு, இவர் பாட்டு அடிச்சு தள்ளுறாரு ஆர்டர் எல்லாருக்குமே. அடுத்தவங்களுக்கு சம்மன் சர்வாச்சா இல்லைன்றதை பத்தி அவர் கவலை கிடையாது. கோட்டாக் மகேந்திரா யூஸ் பண்ணது இவரை. இங்க சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னை 40 இருக்கக்கூடிய பிரசன்னா வெங்கடேஷ் என்ற ஒரு வழக்கறிஞர், இவர் வந்து சோல் ஆர்பிட்டர் கோட்டாக் மகேந்திரா பேங்க்கு. இவர்கிட்ட வந்து பேங்க் கொண்டு போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த உடனே சம்மன் தருவாச்சோ இல்லையோ தெரியாது, அவர் பாட்டு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல ஆர்டர் போட்டு கையில கொடுத்துருக்காரு. சட்டத்தின்படி செல்லும், அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எதிர்பார்ட்டியோட ஒரு பார்ட்டியை கேட்காம, எதிர்பார்ட்டிக்கு எந்த விதமான ஒரு தகவலையும் கொடுக்காம முதல்ல சட்டம், ஒரு வழக்கறிஞர் என்ன சொல்லணும், சட்டம்னா இதுதான் சட்டம் அப்ப விலைக்கு சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், அவங்க வீட்டு டேபிள் சேரையும் ஒரு ஃப்ரிட்ஜையும் ஒரு வாஷிங் மிஷின் தூக்கி என்ன சாதிக்க போற? அடிப்படை பொருள், ஆதாரமான பொருளை வந்து தூக்குறதுக்கு ஆர்டர் போடுற நீ என்ன வக்கீல்? நான் தெரியாம தான் கேட்கறேன். நான் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன முறைப்படி வந்து தொழில் தர்மம் நான் என்ன, நீ ஆர்டர் போட்டா மட்டும் எடுத்துட முடியுமா? எங்க எடுத்துட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் கோட்டாக் மஹிந்திரா போட்ட எந்த ஆர்டர்லையும் யாராலையும் இதெல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா அட்டாச்மெண்ட் போடுவேன், சொத்து மேல அட்டாச்மெண்ட் போடுவேன், போடு போடு. இதுதான் சொல்றேன் என்னைக்குமே. அதாவது கடன் வாங்கியவர்கள் என்றைக்குமே கிரிமினல் சட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் வாங்கியவர் டீஃபால்டர் தான், நீ பணம் தான் கட்டல, நீ கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, அது மட்டும் இல்லாம வங்கியை கொள்ளையடிக்கல. அப்படி இருக்கும்போது ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் என்ற சட்டம் அப்படி உங்க லிங்க்கு வந்துச்சுனாக்கா உடனடியாக என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தெரிவியுங்கள், புரியுதுங்களா? அது ஒண்ணுமே கிடையாது, ஒரு சாதாரண வீடியோ கான்ஃபரன்சிங் தான். அட்டன் பண்ணிட்டு ஒரு வக்காலத்து ஆர்பிட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வக்காலத்து கவுண்டர் ஃபைல் பண்ணா போதும். கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் அட்டன் பண்ணவே வேண்டியதில்லை. லோகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இஷ்டப்பட்டு அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வாங்குறதுனா உயிர் இருக்கு, உயிரை வாங்க முடியுமா? ஆர்பிட்ரேஷன் காசை வாங்க முடியுமா? ஆர்பிட்ரேஷன் கான்சிலேஷன் 1996 பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எதையாவது பொருளை புடுங்கலாம், நமக்கு கொடுத்த காசு தான் வரல, அட்லீஸ்ட் அவங்ககிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் போடலாம். அட்டாச்மெண்ட் போட்டு ஒருத்தன் வீட்டுக்கு நுழைய முடியுமா? சரி, அப்படியே ஆர்டர் போடுற என்ன ஒரு முட்டாள்தனமான ஆர்டர். அது விலை வாய்டா இல்ல அவாய்டபிளா
இல்லை இன்வேலிடா வேலிடா அந்த ஆர்டர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் கொடுத்தா இருக்கிறீங்க, காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, இல்லை ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்றீங்க. என்ன ஒருத்தர் பேர் வந்து குமார்னு வச்சுப்போமே, குமார்ன்ற மேலே ஆர்டர் போடுறாரு, உங்கள் வீட்டில் இல்லாத பொருளையும் தூக்குறேன் அப்படின்னு. அந்த வீட்டில் இருக்க பொருளெல்லாம் முதல்ல அவர் பேரில் இருக்கணுமே, அதுதானே முக்கியம். இந்த முட்டாள்தனமான ஆர்டர் வந்து எதற்காக வென்றால் பயமுறுத்துவதற்காக. அவங்க வீட்டில் போய் அசிங்கம் பண்ணுவோம், உங்களை வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவோம் அப்படின்றதுக்காக. எங்கள் வீட்டில் வந்து பொருளை தூக்கு, வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஒரு வாஷிங் மிஷின் இருக்கும், ஒரு டிவி இருக்கும், ஃபேன் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பல்வேறு காலகட்டத்தால் பல்வேறு ஆட்களால் வாங்கப்பட்டது. குமார் நபரால் தான் வாங்கப்பட்டதுன்னு நீ ப்ரூவ் பண்ண தான் எடுக்க முடியும். குமார்னால வாங்கப்பட்டதுன்னு பில் இருக்காது, அதுக்கு ப்ரூவ் பண்ற பர்டன் ஆஃப் ப்ரூஃப் நிரூபிக்கக்கூடிய தன்மை யாருக்கு வேணும்னாக்கா ஆர்டர் வாங்கினவங்க இருக்கணும். சரி, அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் போட்டு சரி இதை செயல்படுத்த நீதிமன்றம் செயல்படுத்தினா கூட நீ வீட்டுக்குள்ள பூந்து பொருளை தூக்க முடியாது, அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரால இருக்கு. நீ அப்படி பொருளை தூக்குனா கூட அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு நீ வந்து இது வாங்கணும், போலீஸ் சைடு வாங்கணும். போலீஸ் சைடு உள்ள வருது, இதெல்லாம் எங்க பொருளுங்க, அவர் சொந்தமான பொருள் எதுவுமே இல்லைன்னா போலீஸ் என்ன பண்ணோம், ரிட்டர்ன் எழுதிடும், அவருக்கு சொந்தமான பொருட்கள் எதுவுமே இல்லை, நாங்கள் எதையுமே சீஸ் பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு அல்வா கொடுத்த மாதிரி தானே ஆகுது. அதனால மக்கள் வந்து ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன் வரும்போது கான்சிலேஷனை பத்தி கொடுங்க, கான்சிலேஷன் 62 ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குற ஆஃபருக்கு ஆஃபர் தட் இஸ் அன் ஆஃபர், தட் இஸ் அன் அக்செப்டன்ஸ், தட் இஸ் த லா, தட் இஸ் த லா ஆஃப் கான்ட்ராக்ட்ல சொல்ற மாதிரி தான் அதுல சொல்லிட்டு போயிருக்க முடியும். அதே போல இந்த விஷயத்துலையும் சரி, அதாவது நம்ம அந்த பொருளை தூக்குறதுலையும் சரி, எப்படி தூக்க முடியும்? அது வாடகை வீடு. அதாவது ஒருத்தர் ஆர்டர் போட்டிருக்காரு, அதே பிரசன்ன வெங்கடேசன் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு, பணம்பலத்துல வீடு காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ஆர்டரை யார் எடுத்துட்டு வரணும்? ஒரு ஆர்டர், ஒரு ஆர்பிட்டர் ஆர்டர் போடுறாரு. ஆர்பிட்டர் என்ன மாதிரி ஒரு அட்வொகேட் தான், என்ன மாதிரி அட்வொகேட் என்னை விட சின்ன வயசாகவும் இருக்கலாம், என்னோட பெரிய வயசாகவும் இருக்கலாம், அவருக்கு அனுபவம் இருக்கலாம், அனுபவம் இல்லாம இருக்கலாம். அது பேங்கா பார்த்து முடிவு பண்றது, பேங்கா பார்த்து எனக்கு சாதகமா இது பண்ணு, இதுவே பெரிய ஒரு ஒரு கிரிமினல் குற்றம். அந்த ஆர்பிட்டர் மேல நம்ம வழக்கு தொடர முடியும். நம்ம கன்சியூமர் ரெட்ரஸல் போரத்துல போயிட்டு இந்த மாதிரி வந்துங்க, நான் இந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தேன், இவருக்கு நான் வந்து எனக்கு வந்து இதுவே பண்ணிருக்கு, அவங்க வந்து பேங்க் ஏமாத்திருக்காங்க, இந்த வட்டியில் இவ்வளவு ஃப்ராட் பண்ணிருக்காங்க, நான் பணம் கட்டாமல் விட்டுருக்கேன். அதே மாதிரி அவர் மீது கிரிமினல் சட்டத்தின் மேல அந்த வழக்கறிஞர் மேல வழக்கு தொடக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான சம்மன் அனுப்பாம எங்க மேல நீ இது வந்து எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் போட்டிருக்க, ஒருதலை பட்சமா திருப்பி ஆர்டரா போட்டிருக்கானாக்கா அவர் மேல வழக்கு தொடர முடியும். நமக்கு 1000 ஆப்ஷன் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆர்டர் வந்த உடனே ஐயோ, அதுவும் பேங்க்காரன் பண்ற அழிச்சாட்டை தான் ரொம்ப அதிகம். அதுவும் முக்கியமா இந்த கோட்டாக் மஹிந்திரா ஆக்சிஸ் பேங்க் பண்ற அழிச்சாட்டை இருக்க, உங்க மேல ஆர்டர் வந்துருச்சு, அவங்க வீட்டுல பொருளை தூக்கிடுவோம், அதாவது வந்து உங்களுக்கு சொந்தமான வண்டி தூக்கிடுவோம், அட்டாச்மெண்ட் போடுவோம், சுத்த போடுவோம், போடு இருக்கிறோம். ஏன்டா கடன் வாங்க போறான் டாப் பயிலாம், இல்லாதான் கடன் வாங்க போறான். அதனால இந்த ஆர்டரால ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சிலேஷன்ல வந்து செக்ஷன் 17 போடுற ஆர்டரால என்ன நன்மை என்ன தீமைன்னா, பயமுறுத்தி பணம் வாங்கலாம். சரி, அப்படியே ஆர்டர் வாங்கிட்டேன், அதை நீ சொல்லாம கொண்டு போயிட்டு ஹைகோர்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் உள்ளவா, எந்த போலீஸ் உள்ள வரான்னு பாத்துடலாம். ஒரு வீட்டுல வந்து பொருளை தூக்கணும்னாக்கா அதுக்கு எவ்வளவு பெரிய வந்து விஷயம் இருக்குது. அதாவது பொருளை தூக்கணும், என்ன தூக்க போற, கொடுக்க வேண்டிய கடன் வந்து 4 லட்சம் 5 லட்சம், நீ எடுக்க போற பொருளை மிஞ்சி போன ஒரு 30,000 தேராது, அதை வச்சு நீ என்ன பண்ண போற? அப்படியே எடுத்தாலும் அதுக்கு ரெசிப்ட் வேணும். ரெசிப்ட் யார் கொடுக்கணும்? இவன் கொடுக்க வேண்டிய கடமானம் கொடுக்க வேண்டியது இல்லை, அந்த பொருளுக்கான ரெசிப்ட் எங்க இருந்து வந்துச்சு மூலமாக தேடணும். 1999 வாங்கினா கெல்வினேட்டர் ஃப்ரிட்ஜுக்கு போய் நீ தேடணும், அது இவர் பேர்ல தான் இருக்கான்னு உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்திட்டு இவரோட பொருள் இருந்தால் மட்டும் தான் தூக்க முடியும். அவங்க ஈஸியா போட்டுறாங்க, இந்த இடத்துல எல்லா பொருளும் தூக்கு அப்படின்னு. ஏங்க, ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்த மட்டமா இருக்கிறான், பொண்டாட்டி மனைவி அண்ணன் தம்பி அம்மா அப்பா அப்படி 1008 பேர் 1000 பொருளை வாங்கியிருப்பாங்க. வீட்டை கட்டாத ஒருத்தரா இருப்பாரு, நான் வீட்டில் பொருள் வாங்க ஒருத்தரா இருப்பாரு, ஃபேன் மேன் ஒருத்தரா இருப்பாரு, மிக்சி வாங்க ஒருத்தரா இருப்பாரு. இப்படி ஆர்டரை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாதுங்க. ஒரு முட்டாள்தனமான ஆர்டரை வழங்கக்கூடிய இந்த மாதிரி சோல் ஆர்பிட்டர்கள் வங்கியிடம் பணம் வாங்கி கொண்டு உங்களிடம் இருந்து பணத்தை பறிக்க அல்லது உங்களை பயமுறுத்த செய்யக்கூடிய ஒரு டாக்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது. எதுக்காக நான் ஆர்பிட்ரேஷன் கான்செப்ட் சொல்றேன்னாக்கா, இதே சில பேர் வந்து சொந்த வீட்டு வச்சிருப்பீங்க, இல்ல சொந்தமா ஏதாவது வேற எங்கேயாவது ஒரு இடம் வச்சிருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு பெரிய மிஷின் வச்சிருப்பீங்க, அது மேல அட்டாச்மெண்ட் போடலாம். புரியுதுங்களா? நீங்கள் எல்லோரும் வந்து விழிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் சட்ட விழிப்புணர்வு கண்டிப்பாக வேண்டும். அந்த சட்ட விழிப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், எந்த சட்டம் இப்பொழுது வங்கியர் கையில் எடுக்கிறார்கள் என்ற சட்டம் தான். முன்னாடி எல்லாம் வந்து 138 போட்டு வச்சிருவாங்க, அதாவது இந்த செக்கு மோசடி போட்டோன்னு கோட்டுக்கு வர வச்சிருவாங்க. அவனை பொறுத்து பார்த்தாங்க, பல பேங்க் மூட்டு ஓட்டாங்க. ஏன்னா செக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட்ட வருது, ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. இந்த கேஸ் வந்துட்டு முதல்ல நம்பர் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும், அதுக்கப்புறம் சிசி ஆகணும், அதுக்கப்புறம் ஸ்வான் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கியூமெண்ட் நடக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஆர்கியூமெண்ட் எத்தனை வருஷம் போகும் தெரியாது. ஏன்னா இவர் வக்கீல வச்சோன்னா அது ஒரு 5 வருஷம் இழுத்துருவாரு, அதுக்கப்புறம் அப்பீல், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. இதுக்கு போறதுக்குள்ள
ஒன்று அந்த பேங்கோட வாழ்க்கை முடிஞ்சிடும், இல்லைன்னா அந்த கடன் வாங்கினோட வாழ்க்கை முடிஞ்சிடும், கேஸ் மட்டும் உயிரோட இருக்கும் கடைசி வரைக்கும். அதனால தான் அதெல்லாம் போறது கிடையாது. இப்பெல்லாம் எடுத்த உடனே ஆர்பிட்ரேஷனுக்கு வந்து இப்பெல்லாம் ஆளை செலக்ட் பண்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு இப்போ 2 வகையில வேலை வாய்ப்பு தான் வங்கியர்களுக்கு. ஒன்று வந்து வங்கியர் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும், அவன் மிரட்டுறதுக்கு வந்து தகுதியான ஆளாக இருக்கணும், நல்ல ஆட்டை சுட்டா இருக்கணும், பைக் வச்சிருக்கணும். இன்னொன்று சோல் ஆர்பிட்ரேட்டர்ஸ் வேணும். இந்த சோல் ஆர்பிட்ரேட்டர்ஸ் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இவங்க வந்து பேங்கிங் ஃபீல்டில் ஓரளவுக்கு வந்து இருக்கணும். முக்கால்வாசி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க நிறைய பேர். இல்லை ஜஸ்டிஸாக இல்லைன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள சோல் ஆர்பிட்ரா போட்டு எங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் 1990 சட்டத்துக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள். இதற்காக கூடிய விரைவில் ஒரு ரிட் பெட்டிஷன் நிச்சயமாக ஒரு ரிட் மனு வந்து தாக்கல் செய்யப்படும். ஏனென்றால் ஒருத்தனோட அனுமதி இல்லாமல் அவனுடைய குறையும் கேட்காமல் அவன் சைடு கேட்காம எக்ஸ்பார்ட்டி கொடுக்குறவங்க வந்து சும்மா ஒரு செல்போன், இப்போ ஒன்று சொல்றாங்க, நீங்க கடன் வாங்கும்போது செல்போன் ஒன்று வச்சிருப்பீங்க, கடன் வந்து வாங்கினதுக்கு அப்புறம் செல்போனை மாத்திருப்பீங்க. அந்த செல்போனை வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க வேற ஏர்டெலுக்கு மாறி இருக்கலாம், வேற எதுக்கு மாறி இருக்கலாம். அதுக்கு நோட்டீஸ் அம்சம் சர்வ் பண்ணா அது எப்படி வாங்க ஒத்துக்க முடியும்? நீங்க இமெயில் வச்சிருக்கலாம், அந்த இமெயில வந்து நீங்க வந்து லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு வேற இமெயில் வச்சுருக்கலாம். அதை எப்படி சம்மன்ஸை வந்து சர்வ்னு சொல்ல முடியும்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2008 பிரகாரம் நீங்க அம்சம் சம்மன்ஸ் சர்வ்னு தான் இருந்தாலும் கூட நான் அதே ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன்ல செக்ஷன் 34 கிளாஸ் 3ல எங்களுக்கு வரவே இல்லை, இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி சொல்றது உரிமை எனக்கு இருக்கே. முதல்ல இது மக்கள் புரிஞ்சுக்கணுமே, மக்களுக்கு வந்து இது முதல்ல புரியணுமே. முதல்ல வந்து ஒரு சட்டத்தின் மூலமாக ஒரு வருகிறார் என்றால் அந்த சட்டத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை என்ன, அவர்களுக்கு தீமை என்ன என்பவர்கள் தெரிய வேண்டும். நான் இவ்வளவு தூரம் பேசியிருந்தோம் ஒரே ஒரு சட்டத்தை பத்தி தான். நான் வந்து இபிகோவை இழுக்கல, இந்திய சாட்சி சட்டத்தை இழுக்கல, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தை இழுக்கல. நான் சொல்றது ஒரே ஒரு சட்டம், இப்போ பேங்கால மக்களை பயமுறுத்தி வாங்கக்கூடிய சட்டம் அதுதான், அது ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன். இதை பத்தி தெல்ல தெளிவா அதோட ஜட்ஜ்மெண்ட்ஸ், அதோட சைட்டேஷன்ஸ், அது மட்டும் இல்லாம ஆர்பிட்ரேஷன் என்னென்ன பொருளை வாங்கலாம், என்னென்ன பொருளை வாங்க முடியாது என்னன்றது எவ்வளவோ வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனா எதையுமே கருத்துல கொள்ளக்கூடாது. ஆள் வரல, நான் பேங்க்ல பிரசன்ட் ஆயிடுவான், எப்படியே வாங்கணும் பிரசன்ட் ஆகும். இப்போ அமித் சார் இந்த பிரசாந்த் வெங்கடேஷ் கொடுத்துருக்கிற ரிப்ளை என்னன்னாக்கா, கவுன்சில் ஃபார் த பேங்க் பிரசன்ட், ஆனா வந்து கிளைமெண்ட் பிரசன்ட். கிளைமெண்ட்னா யார் கிளைம் பண்றாங்களோ, அதாவது என் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரான் பத்தியா ஒரு மேனேஜர், அவன் தான் கிளைமெண்ட். ஆனா எதிர்பார்ட்டி வந்து பணம் வாங்கினவர் வந்து ஆப்சென்ட், அதெல்லாம் நான் எக்ஸ்பர்ட் ஆர்டரு. முதல்ல சம்பளத்தை எப்படி சர்வ் பண்ணேன், அவன் இருக்கிறத காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சு. அவனை கூப்பிட்டு வச்சு நேரில் பேசி ஒரு சோல் ஆர்பிட்ரன்றது வந்து நடுநிலை, நம்ம நாட்டாமையில படத்துல வர்ற ஒரு இது மாதிரி இருக்கணும், நீதிடா, நியாயண்டா, தர்மண்டா அந்த மாதிரி சொல்ற ஒரு சோல் ஆர்பிட்ரர் தான் வந்து ஒரு சோல் ஆர்பிட்ரருக்கு தகுதியை தவிர வங்கி கிட்ட பணத்தை வாங்கிட்டு பணத்தை பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பொதுமக்களுக்கு எதிராக வந்து கொடுக்குற சோல் ஆர்பிட்ரர் மேல மொத்தமா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். நான் சொல்ல விட மாட்டேன். பாருங்க, நான் வந்து அட்வொகேட்டுக்கு எதிராக பேசவே இல்லை, சோல் ஆர்பிட்ரர்ஸ் அப்படி நிரூபிக்கிறாங்க பார்த்தீங்களா. இவங்க கொடுக்குற தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஏன் மதிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சோல் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. எத்தனை நாடுகள்ல வந்து இதெல்லாம் பழங்கால சட்டங்கள், அதை வந்து புதுப்பிச்சு தூசி தட்டி நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஷரத்துக்களை மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இதை கிளைம் பண்ணலாம், அதை கிளைம் பண்ணலாம், இவனோட அசையா சொத்தை கிளைம் பண்ணலாம், அசையும் சொத்தை கிளைம் பண்ணலாம், ஏன் இவனை வந்து சிறை வந்து சிவில் பிரிசன் அதுக்கு அனுப்பலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த சோல் ஆர்பிட்ரேஷன் பண்றாங்களா? நான் ஏற்கனவே போன பதிவில் என்ன சொல்லியிருக்கேன், சோல் ஆர்பிட்ரேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இசைவு தீர்ப்பாளர்கள், இசைவு தீர்ப்புனா அதுல நியாயமும் தர்மமும் சட்டமும் இருக்கணும். நியாயமும் தர்மமும் ஒண்ணுமே கிடையாது, சட்டம் மட்டும் தான் இருக்குது. பேங்க் நீ சொல்ற நேரத்துக்கு பேங்க்காரன் வந்துருவான், நீ கடன் கொடுத்தாலும் எங்கேயோ இருப்பான். இங்க நீ அண்ணா நகர் சாந்திகானில் உட்காந்துட்டு ஒரு மெசேஜ் அனுப்புற, அவன் எங்கேயோ திருநெல்வேலி மூலையில உட்காந்துட்டு இருக்கான் மார்த்தாண்டத்துல, அவன் எப்படி வருவான்? முதல்ல நீ யாருன்னு அவனுக்கு தெரியலையே. சோல் ஆர்பிட்ரேட்டர் என்னன்னு கேட்கறான், சார் அது என்ன படிச்சு சொல்லுங்க அப்படின்னு. எங்க நம்ம அண்ணாச்சி மளிகை கடை அண்ணாச்சி தான் போன் பண்ணாப்புல, எங்க திருநெல்வேலியில இருந்து நாச்சிரத்துல இருந்து, அண்ணா என்ன அண்ணாச்சி நான் கடை வாங்கியிருந்தேன், ஏதோ நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, சோல் ஆர்பிட்ரேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்கறாப்புல. ஸோ சட்டம் தெரியாத மக்களை ஏமாற்றி அவர்களிடம் பணத்தை பிடுங்கும் வழியை அழகாக கையாண்டு வருகிறார்கள் இந்த கார்பரேட் நிறுவனங்கள். இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக, அதாவது இந்த சோல் ஆர்பிட்ரேட்டருக்கு எதிராக அப்பீலுக்கு போகணும். இந்த அப்பீல் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு இதை போல சம்மன் சர்வடு அப்படின்றத வந்து நிரூபிக்கணும். 34 கிளாஸ் 3ல வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன், நீ எப்படி நிரூபிப்ப? சும்மா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா நான் அனுப்பேன், என்கிட்ட வந்து 100 பேர் நம்பர் இருக்குது, எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் அனுப்புவேன், அவங்க எடுத்தாதான் உண்டு. எடுக்கலனாக்கா அந்த சிம் கார்டை விட்டு, அதாவது 7 நேரம் கொடுமைனாக்கா அவன் சிம் கார்டு போய் 5 வருஷம் ஆகுது, அந்த சிம் கார்டை வேற ஒருத்தன் வாங்கிட்டான் அதே நம்பர்ல, ஏர்டெல்ல வேற ஒருத்தன் ஏலம் விட்டான் சிம் கார்டை, அவனுக்கு மெசேஜ் வருது, அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். ஏண்டா எவனுக்கோ கொடுத்த கடனுக்காக எவனுக்கோ ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதை சம்மன் சர்வர்டு காமிச்சு வந்து நீ எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கொடுக்குறனாக்கா அப்ப நீ பேங்க் கிட்ட பணம் வாங்கி தானே பண்ணுகிற.
அப்ப அந்த சோல் ஆர்பிட்ரேஷன் அந்த கான்செப்ட் அடிபட்டு போகுது இல்ல. இதுக்குதான் சொல்றேன் நான். சோல் ஆர்பிட்ரேஷன்னா என்ன? இசைவு தீர்ப்பு. ரெண்டு பக்கமும் கலந்து ஆலோசிச்சு நீ கட்டுறீங்களா இல்லையான்ற சொல்றது நடுவர் தீர்ப்பு. உன்னை வந்து ஒரு சோல் ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனலை வந்து ஒரு நீதிமன்றமா மதிக்கிறோம் நாங்கெல்லாம். இது நாள் வரைக்கும் ஒரு சோல் ஆர்பிட்ரேட் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை வந்து ஒரு ட்ரிபுனல், ஒரு தீர்ப்பாயம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பாகத்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். ஆனால் இப்போது வழங்கும் தீர்ப்பை பார்த்தால் இது வங்கியிடம் நீங்க வாங்கிய பணத்துக்காக கையை காட்டக்கூடிய இந்த செஞ்சோற்று கடனுக்காக செய்யக்கூடிய கடன் மாதிரி இந்த பணத்திற்காக வேலை செய்யும் இந்த சோல் ஆர்பிட்ரேட். நான் என்னன்னு சொல்ல, கிடைக்கலாத எக்ஸ்பீரியன்ஸா உங்களுக்கு இருக்க போகுது இல்ல. இவர்கள் வந்து இந்த ஆர்டர் போட்டு ஒண்ணும் இல்ல, இந்த ஆர்டரை போட்டு பயமுறுத்த முடியும் இல்ல. ஹைகோர்ட்டுக்கு அதாவது நல்லா கேட்டுங்க, ஒரு சோல் ஆர்பிட்ரர் நீங்க கடனை கட்டல, அதாவது நீங்க எந்த கடனை கட்டல, ஒரு கிரெடிட் கார்டோ இல்ல ஒரு பிசினஸ் லோனு, ஒரு பர்சனல் லோன். நான் வந்து செக்யூரிட்டி பண்ண சொல்லிருக்கேன், அன்செக்யூர்டுக்கு நான் தனியா போடுறேன் பதிவு. ஏன்னா நீண்ட பதிவாயிடும். ஏன்னா நிறைய பேர் போர் அடிச்சிடக்கூடாது இல்ல, ஏன்னா சரவணா இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் கத்துறேன், புரியுதுங்களா? இப்போ ஒரு சோல் ஆர்பிட்ரர் என்பவர் என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு நடுநிலைமை வாய்ந்த ஒருத்தராக இருக்க வேண்டும். ரெண்டு பேருக்குமே வந்து பாதகமும் சாதகமும் இல்லாமல் ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பு வந்து ஒரு ட்ரிபுனலோட அந்தஸ்தை உடையது. நீங்க அவர்கிட்டயே வந்து இந்த பெட்டிஷன் வந்து எனக்கு வரலன்னு சொல்லிட்டு செட்டிஸ்ஃபைட் பண்ணனாக்கா தீர்ப்புப்பா. சரி, இதுக்கு அர்த்தம் சொல்றேன். அதாவது ஒரு பஞ்சாயத்துல வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, ரெண்டு பேர் வர்றாங்க, தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. ஏன்டா நீ உனக்கு அவன் 10,000 கட்டணும், நீ அவன் கோயில் வாசல் வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்றோம். அவனும் போயிடுறான். அவன் என்ன சொல்றான், நான் 10,000 கட்டிடுறேன், நான் காலைல மணி போட முடியாது அப்படின்னு உடனே திருப்பி வருது பார்த்தீங்களா தீர்ப்பு. சரிடா, அவன் 10,000 மட்டும் தான் கட்டுவானா, யார் காலையில வந்து மன்னிப்பு கேட்க மாட்டானா, பரவாயில்லையா உனக்கு? இது ரெண்டாவது. எப்படி புரிய வைக்கிறேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கொடுத்த அந்த ஆர்டருக்கு செட்டிஸ்ஃபைட் பண்றதுக்கு அதே ட்ரிபுனல்ல போனாக்கா, சரி ஓகே நீ மன்னிப்பு கேட்க வேணாம், நீ பணத்தை கட்டு, என்ன அப்புறம் கோயிலுக்கு பணத்தை கட்டு, இது சொல்றதுதான் சோல் ஆர்பிட்ரோட வேலை. ஆனா அவரு போனா ரிஜெக்ட் பண்றாரு. நான் கொடுத்தது தான், இவர் டைமை தாண்டிட்டாரு, இனிமேல் நீங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு. சரி, இந்த ஆர்டரை வச்சு கோர்ட்டுக்கு போனாவது பேங்க்காரனுக்கு பணம் கிடைச்சதுன்னு பார்த்தா பேங்க்காரனுக்கு பணமும் கிடைக்காது, ஒரு வெண்ணையும் கிடைக்காது. அவன் என்னத்த ஆர்டரை கேட்பான்? இப்போ எனக்கு தெரிஞ்ச பழம் விற்கிற வியாபாரி வந்து இப்போ சண்முகன்னு ஒருத்தர் இருக்காப்புல ஏரியால, அவர் பழம் விற்கிறாரு. அவர் ஒரு காலத்துல நல்லா இருந்தவர் தான். இன்னைக்கு வேலை வெட்டி சரியில்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இந்த கொரோனா காலகட்டத்தில் அடங்கி போச்சு, அவர் கடை எல்லாம் மூடிட்டாரு. நல்லா பழ வியாபாரம் ஜூஸ் போட்டு வித்தவர் இன்னைக்கு இப்பதான் படத்தை வந்து கடனை வாங்கிட்டு வந்து விற்கிறாரு. அவர்கிட்ட போய் டிஓ கேட்டா என்னத்தை கட்டுவான்? வேணா 4 பழத்தை வேணா வாழைப்பழத்தை கையை கொடுத்து அனுப்புவான். அவர்கிட்ட போய் சோல் ஆர்பிட்ரேஷன் உன்னோட வாத திறமையும் உன்னுடைய அந்த சோல் ஆர்பிட்ரேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர், இன்ட்ரீம் ஆர்டர், அந்த இன்ட்ரீம் ஆர்டரை வந்து ஏழை மக்கள்கிட்ட காட்டினா பிரயோஜனம். பல கார்பரேட் நிறுவனங்கள் ஏராளமான கோடிகளை ஏமாற்றி விட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போதெல்லாம் நீங்கள் எங்கிருந்தீர்கள்? அப்பெல்லாம் வாரி கொடுத்த இந்த நிறுவனங்கள் எல்லாம், இந்த வங்கி நிறுவனங்கள், இதுல ரொம்ப பெரிய விஷயத்துக்கு போக தேவையில்லைங்க. இந்த ஏர்செல் மேக்சிஸ் சிவசங்கரன் கிட்ட 4320 கோடி காரணம். ஏன் 320 கோடிக்கு பண்ணல? 4322 கோடி இங்க இருக்குது, 320 கோடி எங்க இருக்குது? இதுக்கு ஒத்துக்கிட்டு பேங்க் வந்து சைன் பண்ணி அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த கடனை முடிச்சிட்டாங்க. நாடு எங்க போயிட்டு இருக்கு? அப்போ நான் சொல்றது மிடில் கிளாஸ் தான் சொல்றேன். அதாவது அன்னாடங்காட்சி பொழப்பு. அது அன்னாடங்காட்சி பொழப்புனாக்கா தினசரி பொழப்பு வாங்குறவங்க, தினசரி பொழப்பு பிழைக்கிறவங்க இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கு வேலை இல்லை, வாய்ப்பு இல்லை, வெட்டி இல்லை, எப்படியோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்படியோ வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறாங்க. வாங்கின கடன் வட்டி கட்ட முடியலன்னா இவன் என்ன பண்றான்னா பேங்க் மட்டும் உயிரோட இருக்குது. ஆனா பேங்க்காரன் எவனும் கொரோனா வர மாட்டேங்க, எவனும் சாக மாட்டேங்கிறான். எந்த ஒரு சிஓவும் சாவல, எந்த ஒரு பேங்க் எழுத்தும் இல்லை. ஆனா மக்கள் தான் செத்துட்டு இருக்காங்க கொத்தாக. இப்படி வந்து மக்களை வந்து இம்சிக்கும் இந்த சட்டமானது ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் விரைவில் இந்த சோல் ஆர்பிட்டல் கொடுக்கக்கூடிய மொத்த ஆர்டரையும் நான் வச்சிருக்கேன். இந்த மொத்த ஆர்டருக்கும் சம்மன் சர்வ் பண்ணியா, நீ ஒரு சோல் ஆர்பிட்டர், நீ சோல் ஆர்பிட்டரா மட்டும் இல்லாம நீங்க எதுக்குமே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரிட் பெட்டிஷன் நான் வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட் தாக்கல் செய்யக்கூடாது? இதுதான் கேள்வி. இப்போ என்கிட்ட வந்து நிறைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 ஆர்டருக்கு மேல இருக்கு. இந்த 300 ஆர்டருக்கு மேலே வந்து எக்ஸ்பர்ட் ஆர்டர். எப்படி எக்ஸ்பர்ட் ஆர்டர் ஆனது? எந்த விதத்தில் நீங்க கான்டெக்ட் பண்ணீங்க? எந்த விதத்துல வந்து வர வச்சீங்க? எந்த விதத்துல வந்து நீங்க வந்து சமரசம் இது ஆர்பிட்ரேஷன் பண்ணீங்க? இசைவு தீர்ப்பு எப்படி கொடுத்தீங்க? அப்போ ஒருத்தன் வந்து 100 பேர் நோட்டீஸ் அமைச்சாக்கா ஏதோ 2 பேர் 3 பேர் என்ன மாதிரி அட்வொகேட் தெரிஞ்சு நாங்க அப்பீர் ஆயிடுறோம். அப்பீர் ஆகிட்டு கவுண்டர் போட்டுடுறோம், அப்புறம் வக்காலத்து போட்டுடுறோம், அதுக்கப்புறம் வாய்தா போட்டுடுறோம். ஏன் 2018 2016 போட்ட ஆர்பிட்ரேஷன் வந்து இன்னைக்கே வந்து நிலுவையில தான் இருக்கு. நாங்க வாய்தா போட்டு வருவோம். நாங்களும் ஒத்து வர மாட்டோம், பேங்க் ஒத்து வர மாட்டாங்க. அவன் அந்த வட்டி விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்களும் அந்த வட்டி கட்ட மாட்டோம். இப்படி மக்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கிற மக்களுக்கு எல்லாம் வந்து ஆர்பிட்ரேஷன் கான்சலேஷன் என்னன்னு தெரியலையே. என் மக்களுக்கு வந்து 75 செக்ஷன் தெரியுது, கொலை என்னன்னு தெரியுது, அது தெரியுது. ஈப்புக்கு 302 படி உங்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன்னு ஒரு கோர்ட்ல சொன்னா அவங்களை மதிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, ஏன்னா பல படத்துல பார்த்துருப்பாங்க. ஈபிக்கு 302
இந்த மாதிரி வந்து கொலை கேஸு அது மட்டும் தெரியும். ஆனால் ஆர்பிட்ரேஷன்